காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. டேய் போதண்டா கொஞ்சம் நிப்பாட்டேன். டேய் இன்னைக்கு ஒரு நாள் தான் ஒண்ணு நாங்க இப்படி விழுந்து விழுந்து கவனிப்போம். மாப்பிளைக்கு சட்டையோட பட்டன் பூட்டி போடுறது வரைக்கும் இன்னைக்கு ஒரு நாள் தான் வேலை பார்ப்போம். அது என்னமோ கரெக்ட் தான். அதனால ஆதி சார் இன்னைக்கு விழுந்து விழுந்து கவனிக்கிறதெல்லாம் அனுபவிச்சுக்கோங்க. ஏன்னா நாளையில இருந்து இதெல்லாம் கிடைக்காது. இவனுக்கு தான் வர வேலை இல்லைன்னா நீங்க வேற. அப்புறம் தம்பி நாளையில இருந்து ப்ரமோஷன் கிடைக்க போகுது. ப்ரமோஷனா? என்ன ப்ரமோஷன்? புருஷனா ப்ரமோஷன் கிடைக்க போகுது இல்லடா. உனக்கு வித்யாக்கு நடக்க போது காதல் கல்யாணம் தான். எப்படி காதலிச்சிட்டு இருக்கும் போது உன் பொண்டாட்டி மாதிரி தான் நினைச்சு பழகி இருப்ப. இருந்தாலும் தம்பி இன்னைக்கு நீ தாலி கட்டினதுக்கு பிறகுல இருந்து புதுசா எல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கும். அப்புறம் அண்ணே நான் கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் பண்றேன் கேளு. அனுபவம் தானே? ஆமாடா, கல்யாணம் ஆகி ஒரு மாசம் என்னங்க நீங்க வாங்க அங்க போங்க இங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. அதே நல்லா அனுபவிச்சுக்கோ. அப்புறம் ஏன்? அதுக்கப்புறம் உனக்கு அறிவு இருக்காடா எரும மாடுன்னு கேட்பாங்க. மதுவண்ணி அவளே ஏன்டா கூப்பிடுறேன்? இல்லடா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல. டேய் நல்லா இருக்க குடும்பத்துல நீ கும்மி அடிக்க பாத்துறாத. நான் ஏதோ ஒரு சேவை மனப்பான்மையில சொன்னேன். என் வித்யா அப்படியெல்லாம் கூப்பிடவே மாட்டாடா. அவ்வளவு நம்பிக்கை? ஆமாண்டா, அவ வாயில இருந்து ஆதி சார் அப்படிங்கிற வார்த்தை தவிர எதுவுமே வராது. யோசிச்சு பாரு, நீ ஹிஸ்டரிய வேணா புரட்டி பாரு. எந்த பொண்டாட்டியாவது புருஷனை சார் சார்னு கூப்பிட்டு நீ கேட்டிருக்கியா? ஆனா ஏன் வித்யா கூப்பிடுவாடா அப்படி? சார் இது கண்டினியூ ஆக நினைக்கிறீங்க? ஆமா, ஏன்னா நான் ஆசைப்பட்டு என்ன சார் மோர்னெல்லாம் கூப்பிடாதமா ஆதின்னு கூப்பிடுன்னு கேட்டா கூட கூப்பிட மாட்டான். அவளை பொறுத்த வரைக்கும் கணவனே கண்கண்ட தெய்வம். அனுபவத்துல சொல்றோம் சார். இனிமேதான் பாக்க போறீங்க. ஒருவேளை உங்க ரெண்டு பேருக்கும் எனக்கு முன்னமா கல்யாணம் ஆயிருக்கலாம். அப்புறம் மித்ரன் உன் பொண்டாட்டி ஒன்னா ஏண்டா வாடா போடான்னு கூட கூப்பிட்டுருக்கலாம். ஆனா ஏன் வித்யா என்ன பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டான். போக போக தெரியும்டா. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே வெளியே ஏதாவது சாக்கம் போறேன்னு வச்சுக்கோ. அவன் கிட்ட உன்னை தூக்கி கொடுத்துடலான்னு தோணுது. இந்த ட்ரெஸ் நல்லா தானடி இருக்கு. இந்த ட்ரெஸ் தான் உன் சித்தப்பா உனக்கு எடுத்து கொடுத்தது. அவர் கல்யாணத்துக்கு அவர் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் போடாம உன் இஷ்டத்துக்கெல்லாம் போட முடியாது ஸ்னோ. உனக்கு இப்ப அந்த லெஹங்காவை தூக்கி போடணும். எலிக்குட்டி மாதிரி இருந்துட்டு இதுவே உனக்கு நெட்டையா தான் இருக்கு. அந்த லெஹங்காவை போட்டேன்னு வச்சுக்கோ, காலை தட்டி கீழே விழுந்துருவேன். இந்த ட்ரெஸ் எனக்கு வேண்டாம். வேண்டாம்னா கழட்டி போட்டுட்டு வா. எனக்கு என்ன, எல்லாரும் ஒன்ன மட்டும் சிரிச்சிட்டே பாப்பாங்க, என்ன இந்த குழந்தை ட்ரெஸ் போடாம வந்திருக்கு அப்படின்னு. எனக்கு என்ன ஸ்னோ, எதிர்த்து பேசினேன்னு அடிச்சிருவேன் பாத்துக்கோ. இந்த ட்ரெஸ் தான் உனக்கு அழகா இருக்கு. நிலாக்ஷி அக்கா கூட இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு வருவான். இந்த ட்ரெஸ் போட்டுட்டு கிட்டிக்கு ஃப்ளவர் கேர்ளுக்கு போக மாட்டேன். உன்னை யாரடி ஃப்ளவர் கேர்ளுக்கு கூப்பிட்டது? சித்தி தான் சொன்னாங்க. இந்த ட்ரெஸ் போட்டுட்டு ஃப்ளவர் கேர்ளுக்கு போக மாட்டேன். நீ என்ன ரொம்ப படுத்துறடி. சார் மாலை எடுத்து மாப்பிள்ளை கழுத்துல போடுங்க. அப்படியே மாலையில கொஞ்சம் கை வச்சுட்டீங்க பாருங்களேன். ஓகே சார், இனிமே போட்டோ எடுக்க வேண்டியவங்க எல்லாம் வந்து போட்டோ எடுத்துக்கலாம். ஹால்ல நின்னீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். சரி மித்ரன், நீ ஆதி ஹாலுக்கு கூட்டி வந்துரு. சரி சித்தி. இங்க என்ன அம்மாக்கும் பொண்ணுக்கும்? அவளுக்கு ஆதி இந்த ட்ரெஸ் தானே எடுத்து கொடுத்தாரு. ஆமா, என் மியாவுக்கு அவ சித்தப்பா இந்த ட்ரெஸ் தான் எடுத்து கொடுத்தான். ஆனா அவ இந்த ட்ரெஸ் போடவே மாட்டாளாம். இந்த ட்ரெஸ் தான் போட்டு விட்டானா அவ கண்டிப்பா ஃப்ளவர் கேர்ளுக்கு போகவே மாட்டாளாம். அச்சச்சோ, என்ன மியாவ், இதுதானே நல்லா இருக்கு. இழுத்துட்டே தானே இருக்கணும். இரு, இதுக்கு பின்னாடி ஒரு சாக்கு கட்டி விடுறேன். நீ இழுத்துட்டே நட. இவ்ளோ இழுக்கிறது உனக்கு பத்தாது. என் தங்க குட்டிக்கு இதுதான் நல்லா இருக்கு. சரி, அவ கொஞ்ச நேரத்துல சமாதானம் ஆயிடுவான். காலையிலே எல்லாரும் சும்மா இருன்னு சொன்னதுக்கு பிறகு ஏதாவது இழுத்து போட்டு செஞ்சுட்டே இருக்கா. சாப்பிட்டு ஏதாவது
ஏங்க அதான் காலையில 6 மணிக்கே இட்லி சாப்பிட வச்சீங்களே. அது 6 மணிக்கு மது, இப்பதான் 9:30 ஆக போகுதுல்ல. 3.5 மணி நேரத்துல உங்க பிள்ளைக்கு பசிக்காது. ஓமாலே அக்கறை எடுத்துதான் சொல்றேன். சரி, அங்க ஏகப்பட்ட வேலையை வச்சுட்டு நீங்க என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? நீங்க போங்க, நான் என்ன பாத்துக்கிறேன். இவ்வளவு சமாதானப்படுத்துறதே எனக்கு பெரிய வேலையா இருக்கு. மேவ அப்பா கூட வரியா? அவ வருவானா நினைக்கிறீங்க? வரவே மாட்டான். நீங்க போங்க, நான் கூட்டு வந்துடுறேன். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ சமாதானப்படுத்த முடியலன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. அண்ணி, போட்டோ எடுக்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க, நீங்க எங்க நிக்கிறீங்க? இவளை வச்சுட்டு போட்டோ எடுத்த மாதிரி தான். என்னாச்சு? இந்த Dress வேண்டாமா? இந்த Dress போட்டு ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டாளாம். சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓய், நீங்க போய் ஏதாவது குடிக்கணும்னா குடிங்க. இனிமே அங்க போயிட்டு சாப்பிடுறதுக்கு லேட் ஆகும்ல. சரி மித்ரா, இவளை மேட்ச் கட்டுறதுக்கெல்லாம் என்னால முடியல. வேற ட்ரெஸ்ஸா? அத்த உனக்கு சாரி கட்டி விடட்டுமா? நான் என்ன நினைச்சேன்னா, நீ இந்த கவுனே போட்டுட்டியனா ஆதி சித்தப்பா கல்யாணம் பண்ணி வித்யா சித்தி இந்த வீட்டுக்கு கூட்டு வருவாங்கல்ல, அப்ப உனக்கு அத்தையோட ஒரு சாரி எடுத்து கட்டி விடலான்னு பார்த்தேன். ஆனா நீ இந்த கவுனே போட மாட்டேங்கிற. அப்ப எப்படி சாரி கட்டுறது உனக்கு? அதான் வித்யா சித்தியை கல்யாணம் பண்ணிட்டு ஆதி சித்தப்பா இந்த வீட்டுக்கு வருவாங்கல்ல, அப்புறம் அத்தைக்கு இங்க ஒரு ரூம் இருக்கு, அங்க போய் ஸ்னோக்கு சாரி கட்டி விடலாம். ஆனா நீ இப்படி அழுதுட்டே இந்த கவுனை போட மாட்டேன்னு சொன்னியனா நான் கட்டி விட மாட்டேன். போலாம். அழகா இருக்க. அதான் ஜுவல்லாம் நிறைய இருக்குல்ல வித்யா, எனக்கு இதுவே போதும். அனியா, வித்யா அழகா இருக்க. நீயும் தாண்டி அழகா இருக்க. திவ்யா, எனக்கா? வித்யாக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா? கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? எனக்கா? ஆமாண்டி, கேட்டாலாம். சரிக்கா, எடுத்துட்டு வரேன். நாம எப்ப இவகிட்ட தண்ணி கேட்டோம்? அப்புறம் வித்யா, இன்னும் 2 மணி நேரத்துல ஆதி உன் கழுத்துல தாலி கட்ட போறாரு. அப்புறம் நீ இப்ப ஓகே சொன்னாலாம் நான் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டேன். இதே மேடையில உனக்கு சாம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அண்ணன் கிட்ட பேசுறேன். எது? அவன் கூடயா? அக்கா நீ இருக்கும்போது அவனை கல்யாணம் பண்றதுக்கு நான் வாழ்க்கை ஃபுல்லா என் அண்ணனுக்கு தங்கச்சியாவே இருந்துருவேன். அப்புறம் என்ன இல்லன்னு இழுக்கிறேன். அப்புறம் 2 மணி நேரத்துல கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் இன்னைக்கு நைட்டு ஆதிக்கும் உனக்கும் ஆதி சாருக்கும் எனக்கும் இசை இதெல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். ஏன்னா உனக்கு என்ன பேசணும்னு அறிவில்லையா? அவ அப்படிதான் கல்யாணம் ஆயிட்டுலாம் ஆண்டி மாதிரி தான் பேசுவான். எது? நான் ஆண்டியா உனக்கு? கல்யாணம் ஆயிட்டாலே ஆண்டி தான். சரி, நம்ம கதைக்கு வா. அப்புறம் வித்யா, உனக்கும் ஆதிக்கும் எனக்கும் ஆதி சாருக்கும் என்ன? நீங்க இருக்கீங்களே, நானும் இனியாவும் கூட அமைதியா தான் நிக்கிறோம். உங்களுக்கு என் தங்கச்சி மேல அக்கறை இல்ல, எனக்கு அக்கறை இருக்கு. யாருக்கு? உனக்கா? ஆமாண்டி, நீ மட்டும் எனக்கு முன்னாடி வித்யாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலாம் எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லியிருந்தியனா இந்நேரத்துல இந்த கல்யாணம் நடந்திருக்கவே நடந்திருக்காது. ஏன் அதை விடுறீங்க? இசை வேண்டாம், நீ தேவையில்லாம பேசுற. அப்புறம் வித்யா, இன்னைக்கு நைட்டும் இந்த சோடா புட்டி கண்ணாடியா போட்டுட்டு போறதாதான் ஐடியாவா? நைட்டா? ஆமாண்டி, ஏன்னா கண்ணாடி தொந்தரவா இருந்துடக்கூடாதுல்ல. என்ன வளர்ற? ஏண்டி கொஞ்சம் வாய மூடாய். அவ கிடக்கான் என் தங்கச்சி குழந்தை மாதிரி முழிச்சிட்டு நிக்கிறான். கொஞ்சமாவது ட்ரைனிங் கொடுத்து எடுத்து அனுப்ப வேண்டாமா? என்ன ட்ரைனிங்? என்ன வளர்ற? அதான் வித்யாமா, இன்னைக்கு ஆதிக்கும் உனக்கும் அதாவது நடக்கும்ல, அப்பவும் இந்த கண்ணாடியை கழட்ட மாட்டியா? உனக்கு வேற வேலையே இல்லையா? புரிஞ்சுக்கிட்டா. இசை, இனியா உன் கல்யாண டைம்ல நானே பரபரப்பா தான் வந்து சேர்ந்தேன். அதனால உன்கிட்ட கேட்க மறந்துட்டேன். நீ பாயசம் எடுத்துட்டு அண்ணா ரூமுக்கு போனேல, அப்போ ஏன் வாய மூடி? இல்ல டீசெண்டா தான் கேட்பேன், நீ பயப்படாத. அன்பு கால விழுந்தியா? சும்மா இராண்டி, இவளுக்கு வேற வேலையே இல்ல. சொல்லினியா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்ப ஷேர் பண்ண போற? ஏன் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வாய மூடு. இல்ல இந்த டிவி சீரியல் எல்லாம் பாத்துருப்பேலாம், கல்யாணம் நடக்கும் அது வரைக்கும் ஓகே. அதுக்கு பிறகு டொடடாயிங் 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 மியூசிக்க போட்டு இந்த ஃபர்ஸ்ட் நைட் சீனை காமிக்கிறதுக்கே 1 வருஷம் தள்ளி போட்டுருவாங்க. அது நம்ம வித்யாக்கு நடக்காது, கண்டிப்பா உனக்கு நடந்திருக்காது. ஏஞ்சல், எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. உங்க கல்யாணம் நடந்த சீனை வச்சு பார்க்கும்போது வாய்ப்பு இல்லதான், கரெக்ட் தானே? நீங்க முன்னமே இப்படிதானா? ஏன்னா அந்த சாருக்கு இனியாவோட கல்யாணத்துக்கும் நாங்க எல்லாரும் இருந்தாலும் வீடு இந்த அளவுக்கு கலக்கலான்னு இல்ல. ஆனா வித்யாவோட கல்யாணம் 2 நாள் தான் நமக்கு டைம் இருந்து. இந்த 2 நாளும் கலக்கலான்னு இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். அது கூடவே பிறந்தது ஏஞ்சல். வாயில கொஞ்சம் கோளாறு விளக்கு, அதனால. வித்யா ரெடி ஆயிட்டா, அவ வந்ததான் மண்டபத்துக்கு கிளம்பிடலாம்.
நம்ம இப்பவே கிளம்புனா அங்க போய் சேர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கும். மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்க ஒரு 1/2 hourல மண்டபத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க. கரெக்டா இருக்கும் அப்பனா. ஆமாண்டா, இப்ப கிளம்புனா டைம் கரெக்டா இருக்கும். அண்ணே என்னமோ வித்யா ரெடி ஆயிட்டா தானே? ஆமா நான் இனியா தான் அனுப்பி விட்டா. கார் ரெடி ஆயிட்டுனா வித்யாவை கீழே கூட்டு வரலாமான்னு கேட்டான். ஆமாமோ, அவளுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன், பாத்துட்டான். சரிண்ணே. அப்புறம் மச்சான் சாம், உன் கார மண்டபத்துக்கு சஞ்சய் மாமா எடுத்துட்டு போயிருக்காரு. முக்கியமான கிளைண்ட் எல்லாம் கொஞ்சம் பேர் காலையில வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்கள கொண்டு விடுறதுக்காக காலையிலே கார் எடுத்துட்டு போயிருப்பாரு. அவசரமா வேற ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதனால காரையும் எடுத்துட்டு வெளியே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் வீட்டுக்கு நான் வரல. உன் பைக் இங்க தானே இருக்கு, நீ பைக்ல வந்துரு. அதுல என்னடா இருக்கு, நான் பைக்லயே வந்துடுறேன். அப்புறம் மச்சான், கார்ல வந்து இடம் பத்தாது, அதனால அம்மையும் கூட்டு வந்துரு. இது இவன் கூட பைக்ல போகணுமா? என்னது, இவளை ஏன் பைக்ல ஏத்துறதா? ஒரு தடவை இவளை என் பைக்ல உட்கார வச்சு ஊர்வலம் கூட்டு போனதே பெருசு. என்னடா ஒன்னும் பிரச்சனை இல்ல தானே? பிரச்சனை தாண்டா, இவளெல்லாம் என் பைக்ல ஏத்த முடியாது. ஆமா இவன் பைக்ல ஏறனேன்னு நான் என்னமோ தவம் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தியா? டேய், 2 பேரும் அடிச்சுக்காதுங்கடா இன்னைக்கும். ஏஞ்சலும் இனியாவும் கார்ல வரட்டும். அம்மு சொந்தக்காரங்க வயசானவங்க 3 பேர் இருக்காங்க. அவங்க பைக்ல எல்லாம் உட்கார்ந்து வந்துட மாட்டாங்க. அதனாலதான் உன்னை சாம் கூட வர சொல்றேன். அண்ணே நீ வேணனே பண்றியா இல்ல? எனக்கு தெரியுதுடா, ஆனா அந்த 200% கான்பிடன்ட் அப்படியே தான் இருக்கு. கான்பிடண்டா தானே இருக்க? ஆமாண்டா, 200%ல 1% கூட கம்மியாகல. அப்புறம் எதுக்கு பயப்படுறேன்? பயப்படுறேனா? எனக்கு என்ன? வந்து எதுக்கு இப்ப இப்படி பாக்குறான்? என்ன கண்டாவி ட்ரெஸ் இது? இந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு என் கூட பைக்ல வேற இவளை கூட்டு போகணுமா? தங்கச்சிக்கு கல்யாணம், சாரி கட்டணுங்கிற ஒரு அறிவு கூட கிடையாது. என்னமோ ஃபேஷன் ஷோக்கு போறதா நினைப்பு. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு உன்னால என் பைக்ல ஏத்த முடியாதுடி. டே குரு, என்ன ப்ரோ? உன் கார் கீயை கொடு. அதான் உன் பொண்டாட்டி இங்க இல்லையே, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து தானே வருவாங்க. நான் தனியா தான் வர போறேன். அப்புறம் வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டு வர வேண்டியதான். உன் கார் கீயை கொடு. இவளெல்லாம் என் பைக்ல ஏத்த முடியாது. ஆகா, நான் மட்டும் இவன் பைக்ல ஏறனேன்னு ஆசைப்படுறேன் பாத்தியா? விட்டா நீங்க நாள் பூரா அடிச்சுட்டே தான் இருப்பீங்க. இப்ப என்ன கார்கி வானம் தானே? ஆமா, இவளை என் பைக்ல ஏத்த முடியாது. நீ தலைக்கீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் உன் பைக்ல அந்த இசை கால் எடுத்து வைக்க மாட்டான். ஆமா, மாமியார் வீட்டுல முதல்ல கால் எடுத்து வைக்க போறான். பஞ்ச் டைலாக்க பாரு உன் தங்கச்சிக்கு. ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கிடையாது. டேய் நிறுத்தேன்டா. அவன் கார் கீ கொடுத்தானா கார்ல வேணா கூட்டு வரேன். என் பைக்ல எல்லாம் ஏத்த முடியாது. சரி, ஏதோ ஒண்ணு கூட்டு வந்துரு. குரு கிட்ட தான் கார் இருக்கேன். இவன் குரு கூட அனுப்ப வேண்டியதானே இவள. ஆனா நம்ம கூட எதுக்கு அனுப்ப பாக்குறான்? ஃப்ராடு. மச்சான், என்னடா உன் பிளான் எனக்கு புரியுது. ஆனா டைரியில எழுதி வச்சுக்கடா, 200% கான்பிடண்டா அப்படியே தான் இருக்கு. 1% கூட குறையாதுடா. கான்பிடண்டா தானடா இருக்கேன். அப்புறம் என்ன கூட்டிட்டு வா. நீ எனக்கு செக் வைக்கிறேன்னு தெரியுது. ஆனா பில்டிங் ஸ்ட்ராங். போத்தாலாம் அவ தும்முனாலே கலைஞ்சிரன்னு இன்டைரக்டா சொல்றாடா. எதுடா கலையும்? அதான் என் பில்டிங் ஸ்ட்ராங்னு சொன்னேன்ல, அதான் பேசாம சொல்லி காட்டுறான். அவ தும்முனாலே கலைஞ்சிருமா? ஏனே தும்மல் வந்ததெல்லாம் ஒரு குத்தமா? உன் ஃப்ரெண்டுக்கு வர வர மூளை மழுங்கிட்டே போகுது. டேய், அவளை பைக்ல கூட்டு போக முடியாது. கார்க்கே குடுப்பியா இல்லையா? தாராளமா எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு பைக்ல போனேன்னா பைக்ல போங்க. பைக்ல எல்லாம் வேண்டாம், கார்ல தான் கூட்டு போவேன். நான் இன்னும் ரெடி ஆகலாம். எது? இன்னும் 1/4 மணி நேரம் ஆகும். ஏண்டி, அதான் வெள்ளம் அடிச்ச மாதிரி நல்ல நிப்பான் பெயிண்ட் எடுத்து பூசி இருக்கலாம். இது காணாத உன் இத்து போன மூஞ்சிக்கு. யாருக்கு தெரியும்? வித்யா கல்யாணத்துல யாருக்காவது என்ன புடிச்சு போய் என்ன பொண்ணு கேட்டுட்டாங்கன்னா அதுக்கு ப்ரிப்பேரா நான் வரணும்ல. என்ன 1/4 மணி நேரம் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீ மண்டைய பாரு. என் மண்டைக்கு என்னடா குறைச்சல்? ஐயோ, உன் மண்டையெல்லாம் நல்லா தான் இருக்கு. அவ சொல்றான்னு நீ வர. ஆனா ஒண்ணுடா, உன் தங்கச்சிக்கு வாய் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோ, இந்நேரத்துக்கு எலி தூக்கிட்டு போயிருக்கா. ஏற்கனவே மூஞ்சி ஃபுல்லா வெள்ளம் அடிச்ச மாதிரி பெயிண்ட தான் அடிச்சு விட்டுருக்கான். இதுல மறுபடியும் நிப்பாட் பெயிண்ட் போட போறாளாம். இப்ப அவ மேக்கப் போடுறதுனால உனக்கு பிரச்சனையா? இல்ல வேற யாராவது பொண்ணு கேட்டுருவாங்கன்னு உனக்கு பிரச்சனையா? டேய், நான் வேண்டான்னு வச்சா வேண்டாம் தான். நீ கிளம்பு. அதான் இந்த இத்து போன மூஞ்சிக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சிட்டு வர்றதுக்கு 1/4 மணி நேரம் ஆகும்னு சொல்லிச்சுக்கலாம். வெளியே வெயிட் பண்றேன். எத்தாலே எழுத்துடான். சரி சரி, இதெல்லாம் எதேச்சியா நடக்கிற மாதிரி இல்ல. இதெல்லாம் அன்பு பிளான் போட்டு பண்ற மாதிரி எல்லாம் இருக்கு. கவனிக்கிறேன். டே சாம், கான்பிடென்ட மட்டும் விட்டுறாத. என்ன ப்ரோ, ரொம்ப கான்பிடென்டா இருக்கீங்க போல. ஆமா, ட்ரெஸ் பாத்தியா? தங்கச்சிக்கு கல்யாணம், கல்யாணத்துக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு கூட அறிவில்ல. சரியான சைக்கோ. நான் ரெடி, கிளம்பலாம். ப்ரோ, அவங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது. கிளம்பலாம். அது எப்படி இவர் மனசுல நினைச்சது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். கேட்டா ஒத்துப்பாங்களா? வாய்ப்பே இல்ல. என்ன என்னாச்சு? இறங்கடி கீழே. என்ன உனக்கு பிரச்சனை?
பிரச்சனை? உன்னை கார்ல ஏத்தும் போதே நினைச்சேன் நீ கால் எடுத்து வச்சு ஏறினா கார் ஸ்டார்ட் ஆகல பாரு. ஐயோ ப்ரோ, என் காருக்கு எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் இருந்தது இல்லையே. இது வர புது கார் 1.5 மாசம் தான் ஆகுது. காருக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. தோ இவ இருக்கலாம் ஏறினதான் அதுக்கே பிடிக்காம போயிட்டு. ஆ, அது எப்படி? இன்னைக்கு காலையில கூட விக்கி அங்கிள் எடுத்துட்டு போனாரே, அப்புறம் அவர் கொண்டு வச்சதுக்கு பிறகு அருண் கூட எடுத்துட்டு போனாரு. அப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் வரல. அது எனக்கு எங்கடா தெரியும். ஆனா ஸ்டார்ட் ஆகல. நம்புற மாதிரி இல்லையே. நீ பைக்கையே கொடு. என்னால உன் கூட பைக்ல எல்லாம் வர முடியாது. ஓ எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, கார் ஸ்டார்ட் ஆகல. நீ யாராவது சைக்கிள்ல போவாங்க, லிஃப்ட் கேட்டு வந்து சேரு. இந்த கீய கொடு நீ. வரேன். ஏய் உட்காந்தியா? ம். ஹலோ, என்னடா? என் கார் தான் ஸ்டார்ட் ஆகலையே, அப்புறம் நான் எப்படி வர்றது? காரோட கண்ணாடி கொஞ்சம் திருப்பி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணு, அப்புறம் ஸ்டார்ட் ஆகும். அது சரி. அப்போ என் கார் ஸ்டார்ட் ஆகாதது கூட லவ்வுக்காக தானா? ஆனா ஒத்துக்க மாட்டாங்க. என்ன? அது எப்படி கார் ஸ்டார்ட் ஆகாம போகும்? உன் ஃப்ரெண்டு கிட்டே போய் கேளு. கார் ஸ்டார்ட் ஆகாததுக்கு நானா பழி? என்னமோ ஏன் கார் ஸ்டார்ட் ஆகாதது மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குறேன். அது எப்படி? அவன் கார் புதுசு. காலையில அப்பா எடுத்துட்டு போயிருக்காங்க, அருண் அத்தா எடுத்துட்டு போயிருக்காரு. உன் கைக்கு மட்டும் ஏன் ஸ்டார்ட் ஆகாதது? ஏன் உன் ஃப்ரெண்டு கிட்டே போய் கேளுடி. எல்லாத்துக்கும் என்கிட்ட தான் கேப்ப போல. அவன் மட்டும் மண்டபத்துக்கு அந்த கார்ல வந்தான்னு வச்சுக்கோ, 100% ஷுவர் தான். நீ என்ன பைக்ல உட்கார வச்சு கூட்டு வரதுக்காக தான் பிளான் போட்டிருக்கேன். ஏய் 200% கான்பிடண்டா இருக்க நீ வேண்டாங்கிறதுல. அந்த கான்பிடன்ட் லெவல் என்னைக்கு குறையாது, குறைவா நான் விட மாட்டேன். குறையன்னு நீ நினைச்சு பாக்காத. ஏச்சி, எனக்கு வேற வேலை இல்ல பாரு நினைச்சு பாக்குறதுக்கு. அது ஓகே. நீ எதுக்கு நீ போய் சாரி கட்டிட்டு வந்த? என்ன நீ சாரி கட்டிட்டு வந்ததும் அப்படியே உன் அழகுல மயங்கி அந்த 200% கான்பிடண்டா மைனஸ்ல போய் அப்படியே உன் பின்னாடி வருவேன்னு நினைச்சியா? ஏச்சி, உனக்காக எல்லாம் கட்டல. அப்புறம் எதுக்கு நீ கட்டின? நீ தான் நிப்பாட் பெயிண்ட் எல்லாம் போட்டு வேற ட்ரெஸ் போட்டிருந்தியே. எனக்கு தெரியும். எனக்காக நீ சாரி கட்டிட்டு வந்தியனா நான் மயங்கிருவேன் நினைச்சிருப்பேன். யாரு நீ? மயங்கணுங்கிறதுக்காக நான் சாரி கட்டினேன்னு நினைச்சியா? ஆமாண்டி. ஆனா அதுக்கெல்லாம் இந்த சாம் மயங்கிற ஆள் கிடையாது. நீ மயங்கினா என்ன, சுருங்குனா என்ன? சுருங்குனாவா? ஏய் மொத நடிக்கிறத நிப்பாட்டு. எனக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் என்ன ட்ரெஸ் போட்டா பிடிக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதான் நீ எனக்காக தான் சாரி கட்டிட்டு வந்தேன்னு இந்த உலகத்துக்கும் தெரியும். ஓ அப்படியா? இன்னைக்கு குரு மட்டும் கார்ல வந்தான்னு வச்சுக்கோ, அதாவது குருவோட கார்லயே வந்து இறங்கிட்டான்னு வச்சுக்கோ, சிக்கன் ஃப்ரை பண்றதுக்கு மிளகு பொடி எல்லாம் கலந்து வச்சிருக்காங்கல்ல, அதுல உருட்டி உன்னை ஃப்ரை பண்ணாட்டா பாருடா. ஏய் ஆம்பளை சிங்கண்டி. நீ சாரில வந்து இறங்கினாலும் சரி, கவுன்ல வந்து இறங்கினாலும் சரி, இந்த சாமோட பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங். ஹூ ஹூ அப்படின்னு ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். வாயால வடை சுடுறதுக்கு விட்டா போதும். எப்படி சமாளிக்குது ஃப்ராடு? இப்படியே உருட்டினேன்னு வச்சுக்கோ, உனக்கும் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு போட்டோ காமிச்சேல, பொண்ணு போட்டோ. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்போது கூட போய் சேர மாட்டான். ஏய் பாய் மூடி. அதெல்லாம் எனக்கு தெரியும். அதான் மூஞ்சிலே தெரியுதே. வித்யா கொஞ்சம் சிரிச்சுட்டு நில்லாம். சிரிச்சுட்டு தான் நிக்கிறேன். எங்க சிரிக்கிறேன்? அப்புறம் வித்யா, என்னமா மல்லிப்பூ வைக்க விடல? நைட்டாவது எப்படி? நீ இங்க இருந்து வெளியே போறியா? நீ ஏன் இப்படி உருன்னு இருக்க? உனக்கு தானே கல்யாணம். நானும் உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக என்னென்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. எவ்வளவு ஜாலியான விஷயம் நடக்க போகுது உனக்கு. அதுவும் ஆசைப்பட்டவரே கைப்பிடிக்க போறேன். ஜாலியா? 2 நாளையில அவசரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. இது ஜாலியா? எனக்கு ஜாலியா தானே இருக்கும். இத்தனை வருஷமா வீட்டுல அடி போட்டுட்டு அடி வாங்கிட்டே இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனை போட்டு மிதிக்க போறேன். அதுவும் ஒரு மாதிரி ஃபீலா ஜாலியா தானே இருக்கும். ஐயோ சாம நினைச்சா இப்பவே எனக்கு வருத்தமா இருக்கு. சாம போட்டு மிதிக்கிறதுல உனக்கு அவ்வளவு ஆசானா? நீ ஒரு வார்த்தை சொல்ல, இதே மேடையில சாம வச்சு உன் கழுத்துல தாலி கட்ட வச்சிடலாம். இங்க பாருடி, என் கழுத்துல ஒரு கழுத்து தாலி கட்டினா கூட நான் ஒத்துப்பேன்.
ஆனா அந்த சாம் இருக்கால அவனா ஏத்துக்கவே முடியாது. ஆமாண்டி, நீ வேற ட்ரெஸ் தானே போட்டிருந்த, இப்போ என்ன சாரி எல்லாம் கட்டியிருக்க? இதுவா? அது எனக்கு கம்ஃபர்டபிளா இல்லாதான். அது எப்படி கம்ஃபர்டபிளா இல்லாம இருக்கும்? கம்ஃபர்டபிளா இல்லனா இல்லதான், அதுக்கு என்ன அர்த்தம் எல்லாம் இருக்க போகுது? அப்புறம் தங்கச்சிமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ கௌசல்யா அம்மாவோட மருமக. நாளையில இருந்து உன் பெர்ஃபார்மன்ஸ்ல அவங்க வீட்டு கொத்துச்சாவியை உன் கையிலே ஒப்படைச்சிடணும். ஏண்டி எமக்கா அவ என்னமோ கிறுக்கி மாதிரி புலம்பா. ஆனா ஒண்ணு, இங்க இருக்க போது உனக்கு நாங்க எல்லாரும் இருந்தோம். ஆனா நீ உன் புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அங்க உன் மாமியாரும் மாமனாரும் மட்டும்தான் உண்டு. அவங்களுக்கு ஒத்த புள்ள உனக்கு தெரியும்ல. ஒரு குடும்பம் உடையாம ஒத்துமையா இருக்கிறது போற மருமக கையில தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு உன் புருஷனை மட்டும் இல்ல, உன் மாமனாரும் மாமியாரும் கூட உனக்கு அம்மா அப்பா மாதிரி தான். அவங்களே நல்லா பாத்துக்க. சரி பாட்டிமா, உனக்கு சமையல் எல்லாம் ரொம்ப தெரியலனாலும் கூட மாட அவியலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்கா. 2-3 வாரம் போகும்போது நீயே சமைக்க படிச்சிருவேன். யார் சொல்லு? வித்யாவா? இவ சமைச்சு அவங்க வீட்டுல உள்ளவங்க சாப்பிட்ட மாதிரி தான். ஹாய். வாஞ்சு. யார் இவங்க? ஆத்தியனி, இது அஞ்சு. நம்ம இசை இருக்கால, இசைக்கு கொடுக்கற மாதிரி இவங்களுக்கும் சிவில் பத்தி சாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். ஓ சரி சரி, அந்த பொண்ணு நீதானா? ஆமாக்கா. என்னடி அமைதியா நிக்கிற? எம்டி தங்கச்சி கல்யாணத்துக்கு நீ சாரி எல்லாம் கட்டி இருக்க போல. எம்டி தங்கச்சி கல்யாணத்துக்கு இசை சாரி கட்டுறதுல என்ன தப்பு இருக்கு? இல்லக்கா, ஒரு எம்ப்ளாயா இருந்துட்டு ஓனரோட தங்கச்சி கல்யாணத்துக்கு சாரி எல்லாம் கட்டி இருக்கால, அதான் ஷாக்கா இருக்கு. ஹலோ, என்ன வளர்ற நீ? புரியலையே. இல்லக்கா, உங்களுக்கு புரியாது, ஆனா அவளுக்கு புரியும். என்னடி, எம்டியோட தங்கச்சி கல்யாணத்துக்கு நீ சாரி எல்லாம் கட்டிட்டு கல்யாண பொண்ணு மாதிரி நிக்கிற? அது வந்து இதுக்கு மேலே அது வந்து நீ எதுக்கு இழுக்கிற? அஞ்சு, இசை வேற யாரும் இல்லம்மா, அன்பு தங்கச்சி தான் இசை. ஓஹோ, அது கூட தெரியாதா? தெரியும்க்கா, டாடி என்கிட்ட சொல்லிட்டாங்க. தெரியுமா? ஆமா, தெரிஞ்சதுக்கு பிறகு ஆபீஸ் வருவேன், வச்சு செய்யலான்னு தான் பார்த்தேன். ஆனா தங்கச்சி கல்யாணம் அந்த பக்கமே வரலையே. சாரி அஞ்சு, உன்கிட்ட மறைக்கணும்னு இல்ல. நான் அன்பனோட தங்கச்சின்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா இணைய கிட்ட பழகுற மாதிரி தான் என் கூடயும் பழகுவீங்க. அதான் தெரிய வேண்டான்னு அப்படியே மறைச்சிட்டேன். வேற ஒன்னும் இல்ல. பரவாயில்லடி. ஐயோ, என்ன இசை, இன்னும் அம்மா அப்பாவை காணோம்? கூப்பிட்டு மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்க என்ன 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. சரிடி, நான் டாடி கூட தான் வந்தேன், நான் அங்க போய் உட்காந்துக்கிறேன், அப்புறமா பாக்கலாம், நீ ஃப்ரீ ஆனதுக்கு பிறகு வா. சரி அஞ்சு. வாங்கம்மா, அப்பா வாங்க. வித்யா அழகா இருக்க, என் கண்ணே பற்றம் போல இருக்கு. ஏ தமிழ், அத நேரம் ஆகுதுல, வித்யா கழுத்துல மாலை எடுத்து போட்டு விட சொல்லு. என்னங்க சார், இந்த பக்கம் பாருங்களேன். சரி இனியா, மாமா நீ இங்கே இரு, அவளை விட்டு வேற எங்கேயும் போக வேண்டாம். சரி மாமா, நான் பாத்துக்கிறேன். வித்யா கொஞ்சம் சிரி மக்களே, இப்படியே மூஞ்சி தூக்கி வச்சிருந்தேனா வரவங்க போறவங்க எல்லாம் உனக்கு கல்யாணத்துல விருப்பம்லாம் நினைச்சிட போறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியமா. அது வித்யாக்கு இப்பமே கண்ணாடி போட்டிருக்கணுமா வேண்டாமா, போட்டுட்டு போணுமா இல்ல போடாம போணுமான்னு டவுட்ல யோசிச்சுட்டு நிக்கிறான்னு நினைக்கிறேன். உனக்கு வேற வேலையே இல்லையா? ஏன் சும்மா சொல்றேன். இந்த இசை இருக்கா பாத்தீங்களா, ஓவரா தான் கிண்டல் பண்றான். நல்ல வேலை நம்ம கல்யாணத்துக்கு லேட்டா வந்து சேர்ந்தான். உங்க அப்பாட்ட பேச சொன்னனே பேசுனீங்களா? ஏன் ஏன்டி என் உயிரை வாங்கிட்டே இருக்க? அப்புறம் இத பத்தி சூட்டோட சூடு பேசினாதான் உண்டு, அப்படி இல்லனா அப்படியே தள்ளி தள்ளி போவோம். உங்க அப்பா என்னடானா இருக்கிற சொத்தை எல்லாம் தானமா அனாதாசிரமத்துக்கு எழுதி வச்சாலும் எழுதி வச்சிருவாரு போல இருக்க. நீ என்னமோ 20 வருஷம் உயிரோட இருப்பியா? ஆமா, இந்த காசு பண கணக்கு வழக்க பத்தி கேட்ட உடனே 20 வருஷம் உயிரோட இருப்பியா 50 வருஷம் உயிரோட இருப்பியான்னு என்கிட்ட கேள்வி கேட்க வந்துருங்க. ஏங்க, அதான் வித்யாவோட அம்மா அப்பாவே அவ கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவாகுதோ அவ்வளோத்தையும் நாங்களே பண்ணலாம். காசு பணத்துல இருந்து நகை நட்டு வரைக்கும் எல்லாம் நாங்களே செய்யலாம்னு அவர் வாக்கு கொடுத்தாருலாம். அதுக்கு பிறகு உங்க அப்பாக்கு அறிவில்லையா? இங்க பாருங்க, என் வாயை மூட வச்சுட்டே இருக்கீங்க. நான் எப்படி பார்த்தா இருக்க சொத்து எல்லாம் உங்களுக்கு உங்க அண்ணனுக்கு மட்டும்தான் போய் சேரும். ஆனா இப்ப இனியான உயிரோட இல்ல. அப்படி பாக்கும்போது இனியாக்கு கொஞ்சமா தான் வரும். அறிவு கட்டவளை, விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சதுக்கு காரணமே விக்கியத்தனோட பணம் தான் நிறைய உண்டு. இப்ப போய் அவங்களுக்கு கூட பங்கு வராதுங்கிற மாதிரி பேசுறேன். தமிழுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுலாம், இன்னும் அப்பா வீட்டுல உள்ள சொத்துல உரிமை கொண்டாடலாம் தான் இருக்கலாம். ஏன் இதெல்லாம் வச்சுட்டு நீ என்ன செய்ய போற? எனக்கு தெரியாது. வித்யாக்கு அவ அம்மாவும் அப்பாவும் நகை நட்டு காசு பணம் எல்லாம் செஞ்சு போடுறதா தானே சொல்லிருக்காங்க. அப்புறம் உங்க அப்பாக்கு புத்தியே இல்லையா? இப்படி புத்தி கெட்டு போய் இனியாக்க இசைக்கு அவங்க கல்யாண டைம்ல எவ்வளவு நகை போட்டோமோ அதே மாதிரி வித்யாக்கு போடணும்னா என்ன அர்த்தம்? உன்னோட இந்த புலம்பல் தான். அருண் ஒரு நகையாவது போட்டு ஏஞ்சல கல்யாணம் பண்ணிக்கிட்டான பத்தியா? நல்ல வேலை உன் புத்தி கொஞ்சமே என் பிள்ளைங்களுக்கு வரல. இப்ப உங்க அப்பா கிட்ட போய் கேட்க போறீங்களா இல்லையா? எப்படி வித்யாக்கு இனியாக்கு போட்ட மாதிரி நகை போடலான்னு கேளுங்க. வீட்டுல இருக்க சொத்தை எல்லாம் எல்லாருக்கும் வாரி வழங்கி கொடுத்துட்டு இருந்தா நாளை பின்ன நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் வேண்டாமா? எங்க பாரு இருக்கு, அந்த பொண்ணு இத்தனை வருஷம் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம். அம்மா அப்பா இருந்தா அம்மா அப்பா இல்லாத மாதிரி நம்ம வீட்டுல இருந்திருக்கு. இப்பதான் அந்த பொண்ணு வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. பணம் பணம்னு பேசி அது சந்தோஷத்தை புடிங்கிறாத. இத நான் மாமாட்ட கேட்காம விட போட்டே இல்ல. நீ கேட்டன்னு வச்சுக்கோ, அப்படியே உங்க அம்மா வீட்டுக்கு ஒன்னு அனுப்புறது கன்ஃபார்ம். என்னது? ஆமா ஏண்டி, இந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க.
உனக்கு மட்டும் என்ன எப்ப பாரு நகை பணம் சொத்துன்னு? ஆமா, அவங்க குடும்பமா வாரிசு வாரிசா அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. நம்மளா நம்ம 2 பிள்ளைங்களே வாயை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். நேத்து வரைக்கும் இந்த ஆர்த்தியாவது என் பக்கம் நின்னுட்டு இருந்தா. ஆனா இப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சித்தியும் அந்த பிரியாவும் அவள்கிட்ட பேசி பேசி அவளே என் பக்கத்துல இருந்து திருப்பிட்டாங்க. இப்ப அவளுக்கு நான் ஏதாவது பேசினா சுருன்னு கோவம் வர மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு எனக்கு முடிவு தெரியணும். ஒண்ணு, எக்ஸ்ட்ரா இவ்வளவு நகை போட்டிருக்காங்க எல்லாம் இது விஆர் வீட்டு பணமா இருக்க கூடாது. அவன் தங்கச்சி தானே, அன்பு அவன் சொந்த பணத்துல இருந்து அவன் தங்கச்சிக்கு செய்யட்டு. உன மாதிரி எல்லாம் அவன் யோசிக்க போறது இல்ல. ஆனா அப்பா என்ன சொன்னாரு? விஆர் வீட்டு கல்யாணம், அதனால விஆர் வீட்டு பணத்தை தான் செலவு பண்ணணுங்கிற மாதிரி பேசினாரு. உன் தங்கச்சிக்குன்னு அப்பா பேசியிருந்தாருன்னா அன்பே எல்லாம் செஞ்சிருப்பான். ஆனா அப்பா இது விஆர் வீட்டு கல்யாணம் தான் பேசியிருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரு சண்டை ஆரம்பிக்கிற பாத்தியா? இப்ப வித்யா கல்யாணத்துக்கு செலவு பண்ற ரூபாய் எல்லாம் அன்பு வைக்கட்டும். அப்படி இல்லனா வித்யாவோட அம்மா அப்பா ஃபாரின்ல தானே நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்க எடுத்து வைக்கட்டும். யார் வீட்டு சொத்தை யார் அழிக்கிறது? யாரும் உங்க அம்மா இப்படி இருக்காங்க. இப்ப நீங்க தனியா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஐடியா இருந்தா தாத்தா கிட்ட இவ்வளவு பணம் வேணும்னு கேட்டா தாத்தா தர போறாங்க. இப்படி எல்லா உரிமையும் கொடுத்திருக்காங்க. அதை விட்டுட்டு உங்க அம்மா ஏன் இப்படி அல்பத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க? நீ கண்டுக்காத. இவங்க பேசுறது பிரியாத்த காதுல ஏதாவது விழுந்துட்டுனா, இல்ல இசையோட அம்மா காதுல விழுந்ததுன்னா எப்படி இருக்கும்? அப்பாட்ட பேசுற மாதிரி எல்லாம் தாத்தாட்ட பேசினாங்கன்னு வச்சுக்கோ, நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். உனக்கு போனேன்னா வீட்டுல இருந்து வெளியே போலான்னு சொல்லிருவாங்க. தாத்தாட்ட கத்த முடியாதுங்கிறதுனாலதான் அப்பாட்ட கத்திட்டு இருக்காங்க. ஆனா இப்படி ஒருத்தவங்கள நான் இந்த உலகத்திலே பார்த்ததில்ல. அந்த பொண்ணு முகத்துல கல்யாண சந்தோஷம் 1% கூட இல்ல. பாவம், அவளே நம்ம அம்மா அப்பா கூட நம்மள கைவிட்டுட்டாங்களே, கல்யாணத்துக்கு கூட வரணும்னு அவங்களுக்கு தோணலையாங்கிற வருத்தத்துல இருக்கா. அப்படிப்பட்ட பொண்ணு உங்க அம்மா லபலபான்னு பேசுறத பாருங்க. வெளிய பாக்குறதுக்கு தான் அமைதி, ஆனா சரியான கிரிமினல் தான். இப்ப போய் கேட்க போறீங்களா இல்லையா? அம்மா, டேய் உனக்கு என்ன? எதுக்கு இப்படி கத்துறீங்க? ஏண்டா, எனக்கு தானே பிள்ளைங்களா பிறந்திருக்கீங்க. உன் அண்ணா அளவுக்கு இல்லனால நீ தைரியமானவன் தான். இப்படி வீட்டுல உள்ள சொத்தை எல்லாம் தானம் தர்மம்னு இறைச்சிட்டு இருக்காரு. வித்யாக்கு தான் அவ அம்மா அப்பா அவளுக்கான எல்லா நகையும் போடுறதா சொன்னாங்களே, அதுக்கு பிறகு என்னடா உங்க தாத்தாக்கு? அம்மா, வித்யா எத்தனை வருஷமா நம்ம வீட்லயே இருக்கா. அதுவும் இல்லாம வித்யாக்கும் திவ்யாக்கும் செலவுக்கு எப்பவுமே அன்போட அக்கௌண்ட்ல வித்யா அப்பா பணம் அனுப்பிட்டு தான் இருக்காரு. டேய், அதனாலதான் இவ்வளவு நாள் நான் சும்மா இருந்தேன். ஆனா இப்ப இசைக்கு இனியாக்கும் கொஞ்சம் நஞ்சமா போட்டாங்க, அதே அளவு வித்யாக்கும் கொடுக்குறாங்க. நகையோட விலை அப்ப இருந்த மாதிரியா இருக்கு, இப்ப எவ்வளவு ஏறி போயிருக்கு. இதெல்லாம் சும்மா இறைச்சா முடியுமா? தயவு செஞ்சு நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. இப்படி சத்தம் போட்டு எங்களையும் கேவலப்படுத்தாதுங்க. நீ சொன்னா எல்லாம் கேட்பாளாம். என்ன உன் பொண்டாட்டி இலக்கி விட்டு கொடுத்து என்கிட்ட ஆடுறியா? நம்ம வீட்டு பொண்ணுக்கு தான் கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, இங்க வந்து இப்படி கத்தணுமா? அதானே என் புள்ள இன்னைக்கு இது வரைக்கும் என்கிட்ட என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை திருப்பி கேட்டது கிடையாது, மாறி பேசினது கிடையாது. ஆனா ஒன்னால பாரு, நீ நல்லா இலக்கி விட்டு கூட அவனுக்கு. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஏன்? அப்பா அப்படியே நடிச்சிருவா இனிமே. வித்யா கல்யாணத்துக்காக தான் நான் வந்தேன். உங்க அம்மாக்கு லொடலோட வாயை பாக்குறதுக்குலாம் நான் வரல. கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க, இல்லனா இப்படியே நான் கிளம்பிடுவேன். ஏய், என்ன பார்த்து பேசுறீங்க? அம்மா, இன்னும் ஒரு வார்த்தை அவகிட்ட ஏதாவது எகிறனீங்க. சீ, எனக்கு பிறந்தது சரியில்லை, எனக்கு வாச்சதும் சரியில்லை. அவையெல்லாம் குடும்பமா ஆண்டு அரசாளட்டும், நம்ம அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா போதும். சௌமாங்கல்ய பிரார்த்தனா सर्वमङ्गल माङ्गल्ये शिवे पार्थ साधिके ध्वजाय विद्महे हस्ताय धीमहि. நான் கூட 2 நாளையில இவ்ளோ கிராண்டா எல்லாம் நடத்த முடியுமான்னு நினைச்சேன். ஆனா இருந்த 2 நாளையில அசத்திட்டீங்க. ஆமா, எனக்கு கூட தோணிட்டே இருந்து, என்ன இருந்தாலும் நமக்கு இருக்கிறது ஒத்த புள்ள. வித்யாவோட நிலைமை யோசிச்சாலும் எங்க ஆதி கல்யாணத்துக்கு நாங்க எவ்வளவு கனவோட இருந்திருப்போம். அதெல்லாம் கல்யாணம் அவசரமா நடக்கிறத நினைச்சு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்து, ஐயோ சொந்த பந்தங்க எல்லாம் ஏதாவது நினைப்பாங்களா, அவசரமா நடக்கிறதுனால என்னென்ன சம்பிரதாயங்கள் எல்லாம் விட்டு போகுதுன்னு தெரியலையே. ஆனா எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கு. சந்தோஷப்பா, எனக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அம்மா அப்பா பாசம் அந்த பொண்ணுக்கு கிடைச்சதே இல்ல. அது உங்க மூலமா நாங்க பாத்துட்டோம்னா இந்த கிழவனுக்கு அதை விட வேற சந்தோஷமே இல்ல. நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதுங்க. நான் அப்ப சொன்னாதான் எங்களுக்கு இருக்கிறது ஒத்த பையன், பொம்பளை பிள்ளை கூட எங்களுக்கு இல்ல. மித்ரா எனக்கு பொறக்காட்டியும் அவளே எங்களுக்கு பொண்ணு மாதிரி தான். ஆதி கட்டிக்க போற பொண்ணு எங்களுக்கு மருமக மட்டும் இல்ல, இன்னொரு பொண்ணும் தான். சந்தோஷமா இருக்குமா? அது போதும் எங்களுக்கு. ध्वजाय विद्महे तन्नो गुरुः प्रचोदयात्. ஹாய் ஜில்லு. எப்படிடா நான் நிக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறேன்? செல்லம், ஆறு எப்படி வளைஞ்சு ஓடினாலும் அது போய் சேர்ற இடம் கடல் தான். அதே மாதிரி என் கண்ணுக்கு படாம நீ எங்க ஒளிஞ்சு நின்னாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன்டி. அப்புறம் ஜில்லு, நீ எப்ப எனக்கு ஓகே சொல்ல போற? நான் தான் சொன்னேன்லாம், நீ அண்ணன் கிட்ட பேசினாதான் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். ஜில்லு, நான் என்னமோ கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டேன்? ஷிபோ திருத்துறதுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன எல்லாம் யூஸ் பண்ணிருக்க?
நானா? நீதாண்டி என்கிட்ட டியூஷனுக்குலாம் வர சொல்லிருக்க. மனசுக்குள்ள மாமன் மேல இவ்ளோ லவ் வச்சுட்டு ஏய் நிறுத்து, லவ்வெல்லாம் இல்ல. அப்புறம் உமல இருக்க மரியாதை, உமல இருக்க மரியாதைனால அவன்கிட்ட டியூஷனுக்கு போ அப்படின்னு சொன்னேன். மரியாதைனால? ஆமா, நான் பார்த்த வகையில எல்லா உறவுகளுக்கும் நீ நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுக்குற. அம்மா அப்பாக்கு நல்ல பையனா, நல்ல தம்பியா, நல்ல கொழுந்தனாரா, நல்ல ஃப்ரெண்டா, அப்புறம் காதலிக்கிட்ட நல்ல காதலனா. ஏய் ஜிலு, ஒன்ஸ் மோர் சொல்லாய். ஒன்ஸ் மோரா? இங்க என்ன படமா எடுக்காவ? ஏய் சொல்லாண்டி. அதான்டா, அம்மா அப்பாக்கு நல்ல பையனா, நல்ல பொறுப்புள்ள பையனா, அப்புறம் வா வா அப்படிதான். அப்புறம் நல்ல ஃப்ரெண்டா, நல்ல கொழுந்தனாரா, இப்படியெல்லாம் இருக்கிறதுனால அவன்கிட்ட டியூஷனுக்கு போன்னு சொன்னேன். ஏய் ஃபைனலா ஒன்னு சொன்ன இல்லடி, அத சொல்லு. நல்லா எதுவும் சொல்லல. அப்படியே நடிச்சிருவியா நீ? ஒரு தடவை சொல்லாண்டி, உன் வாயால கேட்கும்போது நல்லா இருக்கலாம். காதலிக்கு நல்ல காதலனா போதுமா? அப்போ ஜிலு, நான் நல்ல காதலன்னு நீ ஒத்துக்கிட்டியா? ஆமா. அப்போ என்ன லவ் பண்றதானே? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐ மீன் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உன் காதலிக்கு நல்ல காதலனான்னு சொன்னேன். ஏன் காதலுக்குன்னு சொல்லலையே. எனக்கு காதலெல்லாம் இல்ல, ஆனா எங்க அண்ணன் கிட்ட பேசி கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ண. ஓய், என்ன லவ் பண்ணல நீ? அது டேய், இந்த ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுறத நிப்பாட்டு. இப்படி பேசிதான் பேசிதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ லவ் பண்ற, அது ட்ரூ பியூர், ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு உன் மேல காதல் அப்படியெல்லாம் இல்ல. அண்ணன் கிட்ட பேசினா கல்யாணத்துக்கு அப்புறம் பாக்கலாம். இப்ப கேட்டனே, என்ன லவ் பண்றியானு. நீ ஒரு வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்கோ, சொன்னா இப்பவே அந்த தாலி எடுத்து உன் கழுத்துல நான் கட்டினாலும் கட்டிடுவேன். எப்படிடா உனக்கு இப்படி எல்லாம் கண்டென்ட் கிடைக்குது? ஜிலோ தானா வருதுடி, நான் என்ன பண்றது? எனக்கு என்னமோ நீ முந்தின நாளே யோசிச்சுட்டு வரவ போலதான் இருக்கு. ஆமா, இதுக்காக ரூம் போட்டு யோசிக்கிறாங்க பாரு. ஹாய் மேம். என்னம்மா காலேஜ் கட்டா இன்னைக்கு? சரி, எங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், ஒரு நாள் லீவ் தர மாட்டீங்களா என்ன? நீங்க மட்டும் கல்யாணங்கிற பேர்ல லீவ் போட்டுட்டு நல்லா பர்சனலா என்ஜாய் பண்ற மாதிரி தெரியுதே. கிளாஸ்ல ஒரு நாள் என்கிட்ட இப்படி வாய் அடிச்சிருப்பாளா? என்னம்மா பண்றது, ட்ரை பண்றேன், செட் ஆக மாட்டேங்குதே. இன்னும் கொஞ்சம் டீப்பா போங்க சார். ஏய் ஐயோ மேம், உங்களை மீன் பண்ணி சொல்லல. குரு, என்னடி இப்பெல்லாம் அவங்க முன்னாடி வச்சு பேசினா என்ன கிளாஸ்ல மதிப்பாங்களா? ஐயோ மேம், அதெல்லாம் மதிப்போம். உங்க மரியாதைக்கு எங்களால எந்த கெடுதலும் வராது. ஏன்னா உங்களை பத்தி A to Z எங்களுக்கு தெரியுமே. அவளுக்கு எல்லாம் உங்ககிட்ட அப்டேட் பண்றதுதானே வேலை. அப்புறம் மேம், இப்ப நாங்க ஸ்டூடெண்ட் கிடையாது, நீங்க ப்ரொஃபஸரும் கிடையாது, அதனால ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறோம். ஆமா மேம், எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல உங்களையும் சேர்த்துக்கிட்டோம். யாரு? என்ன? ஆமா மேம். சூப்பர். அப்புறம் சரண்யா, ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு இன்னைக்கு லீவு, கல்யாண வீட்டுக்கு போனதுல டயர்டுன்னு நாளைக்கு லீவா? எப்படி சார்? பிளான் போட்டு தான் வச்சிருக்கோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால 3 பேருக்கு ஒண்ணா காய்ச்சல் வந்துட்டு அப்படி நாளைக்கு லீவ் போடுற ஐடியால தான் இருக்கோம். ஹலோ கிளாஸ் கவுன்சிலர், நான் லீவ் லெட்டர் என்கிட்ட தான் வந்தாகணும். மேடம், அது காலேஜ் மேடம், இது கல்யாண வீடு, நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அதானே. ஒன்னு உங்ககிட்ட கேட்கலாமா? நீங்க குரு சார் கிட்ட எங்க அண்ணன் கிட்ட பேசினா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்களா? அப்போ உங்களுக்கு குரு சார் மேல லவ் இருக்குன்னு தானே அர்த்தம்? சிச்சி, எனக்கு லவ்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆமாமா, அவளுக்கு என்ன மட்டும் தான் பிடிக்கும், லவ்லாம் பிடிக்காது. மேம், உங்களுக்கு பிடிச்சதுனால தானே உங்க அண்ணன் கிட்ட போய் பேச சொல்றீங்க. இங்க பாரு சரண்யா, நீயே சொல்லிட்டு இது கல்யாணம் விட, நாங்க ஸ்டூடெண்டும் கிடையாது, நீங்க டீச்சரும் கிடையாது அப்படின்னு. அதனால ஒரு விஷயத்த சொல்றேன், இந்த மித்ராக்கு லவ் எப்பவுமே பிடிக்காது. குரு மேல பர்சனலா எனக்கு ஒரு மரியாதை இருக்கு, ஆனா எனக்கு காதல் வராது. மேடம், உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? உன் கதையால எல்லாம் என் மனசு மாற போறது இல்ல. ஐயோ, இது கதை இல்ல மேம், நிஜம். ஒரு ஊர்ல SLRVன்னு ஒரு கேங் இருந்துச்சாம். அந்த கேங்ல பிக்கு எப்பவுமே லவ்னா பிடிக்காதாம். புரியலையே? கடைசியா எல்லாருக்கும் புரியும். அந்த பி அவங்க கேங்ல யாருக்காவது லவ் வந்துச்சுன்னா அவங்கள கேங்க விட்டே துரத்திடுமா. SLRV 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா முதல்ல அந்த வீக்கு தான் லவ் வந்துச்சாம். இப்போ அந்த வியோட கல்யாணத்துக்கு தான் நாங்க வந்திருக்கோம். யாரெல்லாம் லவ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, பண்ணவே மாட்டேன், அது பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சொல்றாங்களோ அவங்கள தான் கொரோனா வைரஸ் மாதிரி அது ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணும். நீ வித்யாவை தான் சொல்றேன்னு எனக்கு தெரியுது, ஆனா இந்த மித்ராக்கு இந்த ஜென்மத்துல லவ் வராது, அதுவும் கல்யாணத்துக்கு முன்ன வரவே வராது, வாய்ப்பே இல்ல. மேடம், இன்னொரு கதை சொல்றேன் கேளுங்க. இந்த SLRV மாதிரி இன்னொரு லவ் ஸ்டோரியும் இருந்துச்சு, ஆனா அது SLRV இல்ல, SLRS. புரியலையே? இப்ப புரிய வச்சிடுறோம். அந்த SLRSனா என்னன்னா சரண்யா, லிபினா, ரஷ்மி, சுஜி. யார் இது நம்ம லைஃப்ல வரவே வராதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களதான் முடிக்காம விடாது மேம். எங்க அனுபவத்துல சொல்றோம், நீங்க குரு சார் பின்னாடியே போறீங்க, அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி. ஏய், நல்லா அப்படி கிடையாது, பாத்துருவோம். இந்த SLRS ஓட வியும்
இந்த SLRS-ஓட எஸ்ஸும் அவங்க பேசாத பேச்செல்லாம் நீங்க பேசல மேம். அவங்கள விட கொஞ்சம் கம்மியா தான் நீங்க பேசுறீங்க. அவங்களே அதை விட்டு வைக்கலாம், உங்களை விட்டு வச்சிருமா? எப்படியும் என் பின்னாடி நீ வரணும்னு இல்ல ஜில்லு, நான் உன் பின்னாடி வரலாம். போடா, எனக்கு வேலை இருக்கு. ஏன் மித்ரா, போடா, ஆள் சேர்த்துட்டு என்ன கலாய்ச்சிட்டு நிக்கிறேன். உங்க கதையெல்லாம் சொல்லி அவளை துரத்திட்டீங்களா? நான் பாட்டுக்கு சும்மாலாவது மொக்க போட்டுட்டு நின்றுப்பேன். சார் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்க. இதுக்குதான் எனக்கு லவ்வே வராது, நான் லவ்வே பண்ண மாட்டேன்னுலாம் எந்த இடத்துலயும் வாக்கு பேக்கலாம் கொடுக்க மாட்டேன். அப்புறம் என்னதான் ஒட்டிக்கும். அனுபவம் பேச வைக்குது போல. ஆமா சார், எங்க கதை கதைக்காக எடுக்கப்பட்டது இல்ல. எஸ்க்கு பதிலா விய மட்டும் தான் மாத்திருக்காங்களே தவிர. புரியுது புரியுது. மச்சான், உன் தங்கச்சி கல்யாணம் முடிச்சோன்னா ட்ரீட்ட மறந்துடாத. இனியா, இவன் கூட அண்ணனை சேர்த்தான்னு வச்சுக்கோ, இவன் கூட சேர்ந்து அவனை டெய்லி குடிச்சிட்டே தான் தெரிய வேண்டியதா இருக்கான். அவ கடக்காடா. இனியா, ஏன் நான் அனுப்ப மாட்டேன். எது அனுப்ப மாட்டியா? ஆமா, அன்னைக்கு நீங்க 2 பேரும் குடிச்சிட்டு ரகல பண்ணதே போதும். டேய் மச்சான், சரி விட்றா. அவ அனுப்ப மாட்டாள்னா அப்புறம் குடிக்க கூடாது தானடா. ஒய்ஃபுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணக்கூடாது. ஓஹோ அப்படியா, இருடா வரேன். மச்சான் டேய், அந்த பொண்ணு ஞாபகம் இருக்கா? எந்த பொண்ணுடா? இதோ பின்னாடி பாரு, உன் பின்னாடி அந்த பிங்க் கலர் சுடிதார் போட்ட பொண்ணு. ஆமா, பொண்ணு நிக்குது. அந்த பொண்ணுக்கு என்னடா? மச்சான், பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்காடா. ஏன் எது நல்லா இருக்காளா? அந்த பொண்ணு உனக்கு ஞாபகம் இல்ல? இல்லையேடா. யாரு? அம்முக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது எக்ஸ் இருக்கா என்ன? டே கொய்யாலா, பிரபானனோட கல்யாணத்துல நீ கூட சொன்னியே இந்த பொண்ணோட கண்ணு ரொம்ப பவர்ஃபுல் கண்ணு. எது? இந்த கண்ணை பாக்கும்போது எனக்கு கண்ணமா ஞாபகம் வருது அப்படின்னு. அப்போ ஏன் கண்ணை பாக்கும்போது கண்ணமா ஞாபகம் வருதுன்னு நீங்க சொன்னீங்க. அப்ப நான் என்ன நினைச்சேனா, நிஜமாவே என் லவ் ஃபீல் பண்றீங்கன்னு நினைச்சேன். ஆனா எந்த பொண்ணை பார்த்தாலும் உங்களுக்கு கண்ணமா ஞாபகம் தான் வந்திருக்கலாம். ஏன் குல்ஃபி, அவன் தான் சொல்றானா, நீ உடனே நம்பிருவியா? டேய், நான் எப்படா சொன்னேன்? மச்சா சொன்னியேடா, இந்த பொண்ணு கண்ணை பாக்கும்போது எனக்கு அப்படியே கண்ணமா ஞாபகத்துல வர அப்படின்னு. நான் போய் சொல்ல மாட்டேன், உனக்கே தெரியும். டேய், நல்லா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிடாதடா. இப்ப என்ன, ஈவினிங் உனக்கு கம்பெனி தரதுக்கு வரணும் தானே? ஆமாண்டா, வரேன். குல்ஃபி, அவன் உளறாண்டி. உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு. ஏண்டா மச்சான், நீ இனியா பேச்ச மட்டும் கேட்டிருந்தியானா நான் விட்டு வச்சிருப்பேன். ஆனா இந்த ஓசை பேச்செல்லாம் கேக்குற பத்தியா? அதான். ஏண்டா பொண்டாட்டிக்கு இப்படி பயந்து சாகுறேன்? நல்லா கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கெத்த விட மாட்டேன். 2 நாளையில என் கண்ட்ரோல்ல அந்த பொண்ணை கொண்டு வருவேன். யாரு? நீயா? ஆமா, யா நாங்க பாக்குறோம்டா, பாக்குறோம். மச்சான், பொண்ணுங்களை பார்த்து பயப்படக்கூடாது. பொண்ணுங்க தாண்டா நம்மள பார்த்து பயப்படணும். நல்ல ஒரு பொண்ணா பார்த்து வச்சேன். அந்த பொண்ணு தப்பிச்சிட்டு, ஆனா இவனுக்கு தான் இப்ப கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரியல. ஏய், என்னமோ சொல்றேன் நீ? சாம்க்கு பொண்ணு பாத்தியா? நாங்கெல்லாம் வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல. ஐயோ அண்ணே, செல்லு பாட்டி கிட்ட பொண்ணு நலஞ்சிட்டு இருக்கானே, வயசு வேற எகிரிட்டே போகுதேன்னு பாவம் பார்த்து அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்தேன். வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டான். இவனுக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது, நீ வேணா பாரு. அம்மு, என்னடி பண்ற நீ? ஹலோ, ரொம்ப வருத்தப்படாத. உன் தங்கச்சி பார்த்தது பொண்ணு கிடையாது. அப்புறம் குரங்குடா, குரங்கு. எதுக்குடா இப்ப குரங்குங்கிற? மச்சான், உன் தங்கச்சி எனக்கு பார்த்து வச்சது பொண்ணு கிடையாது, குரங்க பொண்ணு பார்த்து வச்சிருக்கா. ஓ குரங்கா? ரொம்ப காட்டாத பல்ல. நான் கூட நிஜமாவே பொண்ணு பார்த்துட்டாலோ நினைச்சேன். டேய், ஒரு நாள் எனக்கு நல்ல பொண்ணு அமையதான் போகுது. அன்னையோட பாவம் அந்த பொண்ணு லைஃப் ஸ்பாயில் ஆக போறது கன்ஃபார்ம். டேய், இப்ப சொல்றேன்டா, இவ எனக்கு குரங்கு பொண்ணு பாக்குறதுக்கு முன்ன வரைக்கும் எனக்கு 200% தான் இவ மேல எனக்கு வெறுப்பு இருந்துச்சு. ஐ மீன், இவ வேண்டாங்கிற கான்பிடன்ட் 200% தான் இருந்துச்சு. மச்சான், இப்ப இந்த செகண்ட் சொல்றேன், 200 இல்லடா 300% கான்பிடண்டா இருக்கேன். உன் தங்கச்சி எனக்கு வேண்டாம். இவெல்லாம் ஒரு ஆள் பத்தியா? இதெல்லாம் என் கூட இவளை கோத்து விடலான்னு பாக்குறியா? பாத்துடா, 100 கூட்டிட்டே போகுது. சடனா ஒரு நாள் உன் கான்பிடன்ட் லெவல் மைனஸ்ல போய் நின்ற போகுது. வாய்ப்பு இல்லடா, வாய்ப்பே இல்ல. என்னடி, எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக சாரி கட்டினதும் என் கான்பிடன்ட் லெவல் கம்மியாக்கும்னு நினைச்சியா? போட்டா லூசு மாக்கா. ஏன் யார பார்த்து மாக்கான்னு சொல்றேன்? நீதாண்டா மங்குனி மாக்கா. நல்ல நேரம் முடிய போகுதுமா, பொண்ணை போட்டிடுவாங்க. ஆதி, இதுதான் கடைசி சிரிப்பு, நல்லா சிரிச்சுக்கோங்க. ஏன்டா உனக்கு இந்த குசும்பு? மச்சான், இது பொய் இல்லடா, இது ட்ரூ. இதுதான் கடைசி சந்தோஷமான சிரிப்புடா. ஏன் பொண்டாட்டியெல்லாம் அப்படி இல்லையே. நீ உன் பொண்டாட்டிய விட்டு கொடுத்துருவ பாத்தியா? ஓய், என்னடி சம்பந்தமே இல்லாம யார் பக்கத்துல உட்கார்ந்துருக்க மாதிரி அந்த பக்கமாவே திரும்பி இருக்க? அது ஒண்ணும் இல்ல, சாமிதான் மந்திரம் சொல்லிட்டே இருந்தாங்கல்ல. அதுக்குன்னு பக்கத்திலேயே உன் கழுத்துல தாலி கட்ட போறவன் உட்கார்ந்துருக்கேன். அட்லீஸ்ட் என்ன கொஞ்சமாவது திரும்பி பார்க்கணும்னு தோணுச்சா? பார்த்தேன். பாத்தியா? ஆனா நீ பார்த்தத நான் பார்க்கவே இல்ல. அது அது
அது வந்து வந்து நான் அங்கேருந்து வந்துட்டு இருந்தேன்லாம் அப்பவே உங்களை பார்த்தேன். அப்பவே ஒரு கண்ணால பாத்திருக்க அப்படித்தானே? இல்ல, எதாச்சியா பார்க்கும்போதே இருந்தீங்க. வித்யா, ம், அனாமிகா அக்கா வரலையா? காலையில என்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும்னு வந்தா, வேலை இருக்குன்னு அவாய்ட் பண்ணிட்டேன். எனக்கும் நேற்றுக்கு நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க, நான் தான் அட்டன் பண்ணல. நைட் ஃபுல்லா அழுதுட்டே இருந்தியா? ஏய், நான் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். அம்மா அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கோம்ல. ஏன் ஆதி சார், அவங்களுக்கு என் கல்யாணத்தை பார்க்கறதுக்கு கூட விருப்பம் இல்லையா? ஏன், உனக்காக எத்தனை பேர் இருக்கோம் நாங்க? உனக்கு அம்மா அப்பா இருந்திருந்தா ரெண்டே ரெண்டு உறவுகள் தான். ஒன்னு உன் அம்மா, ஒன்னு உன் அப்பா. ஆனா அவங்க இல்லாமலே நீ எத்தனை நல்ல உறவுகள் எல்லாம் சம்பாதிச்சிருக்க. இதெல்லாம் விட்டுட்டு எது கிடைக்கலையோ அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க. இல்ல, எனக்கு தெரியும் அவங்க அப்படித்தானு. ஆனா கல்யாணத்துக்கு கூட நான் நினைச்சேன் ஆதி சார், தாத்தா இப்படி ஒரு முடிவு எடுக்கும்போது அது எப்படி எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நாங்க இல்லாம எப்படி நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு கேட்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்களுக்கு எங்க மேல பாசமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் ஒரு ஓரமா ஒரு வலி இருக்கு சார். சரி, அப்புறம் வித்யாமா திரும்பவும் கேக்குறேன், இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? சொல்லு. உனக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லைனா இந்த செகண்ட் கூட நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம். ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. இங்க வரைக்கும் வந்துட்டு தாத்தாவையும் அண்ணனையும் நான் அசிங்கப்படுத்த மாட்டேன். 2 நாள் தானே எனக்கு கிடைச்சது, அதான் இன்னிலேருந்து புது வீடு வர. எப்போதண்டி கொஞ்சம் நைட்டுக்கு மிச்சம் வச்சுக்கோ. உனக்கு வேற வேலையே இல்லையா? இல்லடி, ஏற்கனவே நிறைய பேசியிருப்பீங்கல்ல. சரியான லூசு. இவளுக்கு அர்த்தம் கரெக்டா தான் பேர் வச்சிருக்காரு. அப்புறம் வித்யா, நைட்டு நாங்க இருக்க மாட்டோம். கண்ணாடிய மறந்துடாத. கண்ணாடியா? எந்த கண்ணாடி? அது அவளுக்கு தெரியும். வாய மூடாண்டி. நல்ல நேரம் முடியறதுக்கு முன்ன தாலி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. கொடுங்க சாமி, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். உன் தங்கச்சிக்கு வாய் எங்க வரைக்கும் நின்று இருக்கு பாத்தியா? நீ ஏன்டா அதையெல்லாம் கவனிக்கிற? எனக்கு என்னமா ஓசி உங்க ஃப்ரெண்டு திட்டுற மாதிரி சைட் அடிக்கிறாரோன்னு தோணுது. நான் தான் சொன்னேன் 300% கான்பிடண்டா தான் இருக்கேன். என்ன சொல்ல போனா, உன் தங்கச்சி எனக்கு பிடிக்காத ட்ரெஸ் தான் போட்டிருந்தா. அப்புறம் என் கான்பிடன்ட் லெவல கம்மி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் சாரி கட்டிட்டு வந்திருக்கான். மயங்குவானா இந்த சாம்? எல்லாரும் இந்த கல்யாணத்துல அவங்க வேலையை தாண்டா பாக்குறாங்க. ஆனா நீ மட்டும் தான் அவ என்ன பண்றா, அவ என்ன பேசுறான்னு பாத்துட்டே நிக்கிற. போற போக்கு பார்த்தா கான்பிடன்ட் லெவல் மொத்தமா டவுன் ஆயிரும் போல இருக்க. சரி மித்ரன், உங்க கண்ணாடி எங்க? என் பொண்ணுதான்ப்பா, அதை புடிங்கி விளையாடிட்டே இருந்தா எங்க கொண்டு போட்டான்னு தெரியாது. நீ தாலி கட்டினதுக்கு பிறகுதான் போய் தேடணும். கெட்டி மேளம், கெட்டி மேளம். கட்டவா? கொஞ்சம் சிரிக்கலாமே. ஏன்டா அன்பு, சிரிச்சுட்டு ஓகே சொன்னாதான் தாலி கட்டுவாரு போல. ஐயோ ஆதி, விளையாடுறீங்களா? ஏப்பா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் தாலியை புடிச்சிட்டு இருப்பேன்? தாலியை கட்டு. அட சாமி, கல்யாணம் வாழ்க்கையில ஒரு தடவை தான் நடக்கும். ஐயோ ஆதி சார், எதுக்கு இப்படி கேவலப்படுத்துறீங்க? சாமி, உங்க கல்யாணத்துக்கு நீங்க தாலி கட்டும் போது உங்க ஒய்ஃப் சிரிச்சுட்டு தானே இருந்திருப்பாங்க. அவ சிரிச்சுட்டு தான் போச கொடுத்தா. ஆனா அதுதான்ப்பா நான் சிரிச்ச கடைசி நாள். இவர் எதுக்கு இப்படி என்ன அசிங்கப்படுத்துறாரு? சிரிச்சுதான் தொலையாண்டி. எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. பாக்கட்டும்டி, உனக்கு சம்மதமா இல்லையா? சம்மதம். அது கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாம். ஐயோ பகவானே, நல்ல நேரம் முடிய போகுதுப்பா, தாலியை கட்டு. அதெல்லாம் தாலியை கட்டி முடிச்சதுக்கு பிறகு எவ்வளவு வேணாலும் சிரிக்க வச்சுக்கோ. ஐயோ சாமி, கடவுள் படைப்புல எல்லாமே நல்ல நேரம் தான். நாளை பின்ன எங்களுக்கு 10 குழந்தைங்க பிறந்துட்டுன்னு வைங்க. எது 10? என்னப்பா 10? ஆமா சாமி, பிறந்துட்டுன்னு வைங்க. எங்க கல்யாண ஆல்பத்தை பாக்கும்போது, ஏப்பா எங்க அம்மாக்கு சம்மதம் இல்லாமலாம் எங்க அம்மா கழுத்துல தாலி கட்டினீங்க, கட்டாய கல்யாணமான்னு கேட்டா என் முகத்தை நான் எங்க கொண்டு வச்சுக்கிறது? சிரிச்சுட்டே சொல்லாண்டி சம்மதானம். ஐயோ சம்மதம், கட்டுங்க. இப்போ ஓகே. கெட்டு மேல கெட்டு மேல மாங்கல்யம் தந்துநானே நாம ஜீவன ஹேதுனா கண்டே உயிரோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் அன்பே, உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன், என் உயிரே. குங்குமத்தை வாங்கிக்கோ. என்னடா ஆச்சு? ஒண்ணும் இல்ல மச்சான். ஒன்னும் இல்லாமலாம் அழுற? அவ கழுத்துல தாலி ஏறினதும் எனக்கு கண்ணீர் தான் வருது. இப்பதான் எங்க கிட்ட ஒப்படைச்ச மாதிரி இருக்க. அதுக்குள்ள அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பாத்தியா? இது வரைக்கும் என் நிழல்லே இருந்தா. இன்னும் கொஞ்ச நேரத்துல புருஷன் வீட்டுக்கு போயிடுவாளாம். என் வீட்டுல இருக்கிறது வரைக்கும் நான் நினைச்ச நேரம் போய் பாத்துக்கலாம். அவன் நினைச்ச நேரம் என்ன வந்து பாத்துக்கலாம். ஆனா இனிமே அது முடியாதுலடா. நினைச்ச நேரம் என் தங்கச்சிய பார்க்க முடியாதுல. அன்பு, சின்ன குழந்தைய எங்க கிட்ட ஒப்படைச்சாங்க.
அவங்க 2 பேருக்கும் என் 2 தங்கச்சிங்க மேலயும் அக்கறையே இல்லடா. இது வரைக்கும் அண்ணன் எனக்கு இது வேணும் அது வேணும்னு அவ வாய் திறந்து என்கிட்ட கேட்டதே இல்ல. எதுவுமே கேட்டது இல்லடா. ஏன் ஆதிய கூட அவ கேட்டதே இல்ல. ஆசைப்பட்டா என்கிட்ட இது வரைக்கும் எந்த விஷயமே அவ வாய் திறந்து கேட்டதே இல்ல. கேட்கவும் மாட்டான். ஆனா அவளுக்கு எப்ப என்ன தேவைன்னு இசைக்கு எது எதெல்லாம் செய்யறனோ அது எல்லாம் அவளுக்கு செஞ்சிருக்கேன். இன்னையில இருந்து அவ விஆர் வீட்டு பொண்ணு மட்டும் இல்ல, கிருஷ்ணன் அங்கிள் வீட்டு மருமகளும் கூட. ஏதோ என்னை விட்டு போக போற மாதிரி ஒரு ஃபீல் தான். டேய், பொண்ணா பிறந்தா எல்லா பொண்ணுங்களும் ஒரு நாள் புருஷன் வீட்டுக்கு போய் தானடா ஆகணும். உனக்கு ஒய்ஃப் உன் வீட்ல இருந்தே வந்ததுனால இனியாக்கு இந்த அளவுக்கு கவலை இருந்திருக்காது. உன் அளவு வித்யாவும் கவலைப்படுவான். ஆமா அன்பு, நான் மதுக்கிட்ட நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்க போறேன்னு அப்பவே சொல்லியிருந்தேன். பக்கத்து வீட்டுல தான் நாங்க இருக்க போறோம். இருந்ததுக்கு பிறகு கூட மது கவலை தான் பட்டா. அவ ஏற்கனவே ஒரு விதமான பதட்டத்துல தான் இருப்பா. நீங்க இதே மாதிரி அவள்கிட்ட போய் பேசுனீங்கன்னா அவ இன்னும் பயந்துருவான். இல்ல, இனிமே நான் நினைச்ச நேரம் அவளை போய் பார்க்க முடியாதுல்ல, அதான். டேய் விட்றா, சின்ன குழந்தை மாதிரி. வெளியே சிரிச்சு பேசினாலும் அன்பு எப்பவுமே மனசளவுல குழந்தைதான். उभय कुशल चिरजीवन प्रसुत भरित मंजुळतर शृंगारे संचारे अधर रुचित मधुरित बग सुधन कनक प्रशम निरत बान्धव्ये मांगल्ये मम धम सति समदस सख मुख मन सुख सुमन लयित सुसुत सहित कामं विरह ललित भामम् आनन्द मोगम् आजीवकालं पाशानुबन्धम् दैवानुकूलं काम्याच सिद्धिं कामये. ஏண்டி, அவன் என்னடானா அவன் பாட்டு கழுத்துட்டு நிக்கிறான். நீ என்னடானா நீ தனியா வந்து அழுற. யாரதான் இப்ப சமாதானப்படுத்துறது? கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு வாழ்றதுக்கு தானே போறா. சந்தோஷமா அனுப்பி வைக்காம மாறி மாறி நின்னு அழுதா. இல்ல சாம், எத்தனையோ நாள் அவ கிட்ட சொல்லியிருக்கா நீ எனக்கு அம்மா மாதிரிக்கா அப்படின்னு. திவ்யா கூட எனக்கு வித்யாவும் அம்மா மாதிரி தான், நீ அம்மா மாதிரி தான் காண எத்தனையோ நாள் சொல்லியிருக்கா. இது வரைக்கும் ஒரே வீட்டுல இருந்தோம். கெஸ்ட் ஹவுஸ்னா கூட பரவாயில்ல, எப்போ பாத்துக்கலாம். ஆனா ஆதி வீட்டுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கலாம். இனிமே என் தங்கச்சியா எப்போ தோன்ற மாதிரி எல்லாம் பார்க்க முடியாதுல்ல. இது வரைக்கும் அவ எங்க வீட்டு பொண்ணு, இனிமே ஆதியோட பொண்டாட்டி. ஈஸியா எடுத்துக்க முடியல சாம். மனசு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. நல்லா பாத்துப்பாங்கன்னு தெரியும். ஆனா யாராவது சின்னதா ஒண்ணு சொல்லிட்டாலும் அவ மனசுல என் அம்மா அப்பா இருந்திருந்தா இந்த கவலை இல்லையே, இந்த கஷ்டம் இருந்திருக்காதேன்னு தோணும். அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் அவங்க 2 பேரையும் கஷ்டப்படுத்துற மாதிரி எந்த இடத்துல நாங்க நடந்துகிட்டதே இல்ல. இப்படி கண்ணை கசக்கிட்டே நின்னானா அவளும் அழுதுட்டு தான் போவான். புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் போது இப்படி அழுத அனுப்பி வைக்கணும். சந்தோஷமா சிரிச்சுட்டுல இசை அனுப்பி வைக்கணும். புரியுது. அப்புறம் என்னடி அழுக இது? எல்லாரும் கூட வந்து நிக்காம தனியா வந்து நிக்கும் போது அவ பார்த்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவா. நீ போ, நான் வரேன். ஆதி சார் வீட்டுக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சுலாம். என்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தியா? திவ்யா, நீ என் கூட வந்துரு. நான் அவர்கிட்ட பேசுறேன். எது உன் கூடயா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ எனக்காக எல்லாம் என் தங்கச்சி எங்க கூட்டு வர போறேன்னுலாம் பேசிடாத. ஏன்னா கொஞ்ச நாள் அந்த ரூம்ல என்னமோ மாதிரி இருக்கும், அப்புறம் பழகிறோம். திவ்யா, நான் உன்கிட்ட எப்பவும் சொல்றதுதான். ஆனா எதுக்காக நான் சொல்றேன்னு உனக்கு புரியாம இருக்கலாம். இந்த அக்கா உன்ன ஒரு விஷயத்துல டார்ச்சர் பண்ணேன்னா அது படிக்கிற விஷயத்துல மட்டும்தான். நீ நல்லா படிக்கணும் திவ்யா. இப்ப நீ படிக்கிறது பத்தாது, உனக்கு நான் படிக்கிறது தான் பிடிக்கணும். நல்லா படிக்கிறேன்க்கா. எனக்காக இல்லடா, நீ உனக்காக படிச்சுதான் ஆகணும். இன்னைக்கு எனக்கு கல்யாணம். ஆனா காலையில ஒரு தடவை போன் பண்ணி ரெடி ஆயிட்டியான்னு கேட்டாங்க அம்மா. அவ்வளவுதான். அண்ணனுக்கு கால் பண்ணி எங்க பொண்ணோட கல்யாணத்தை நாங்க வீடியோ காலையாவது பார்க்கணும்னு இன்னைக்கு ஒரு நாள் கூட லீவு போட்டு அதுக்கு கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லடி. இதெல்லாம் நம்ம கேட்டுதான் அவங்க செய்யணும்னு இல்ல. அப்படி அந்த பாசம் தேவையும் இல்ல. உன்கிட்ட நான் எப்பவும் படி படின்னு சொல்றதுக்கு காரணம் அவங்க அங்க பணம் தான் இருப்பாங்க. என்னதான் அண்ணனுக்கு எனக்கு இன்னைக்கு ஆதி சாருக்கு பிடிச்சி இந்த கல்யாணம் நடந்தாலும் நாளைக்கு என் வாழ்க்கை என்ன ஆக்கும்னு எனக்கு தெரியாது. அப்போ நம்ம போய் அண்ணனையும் தொந்தரவு பண்ண முடியாது. நமக்காக பெத்தவங்களும் இல்ல. சொந்த கால நிக்கணும். படிப்பு ரொம்ப முக்கியம் திவ்யா. படிப்பு மட்டும் இருந்துச்சுன்னா நாளைக்கு சிச்சுவேஷன் என்ன வேணா இருக்கட்டும், தனியாளா நிக்க முடியும். அதுக்கு தான் உன்கிட்ட எப்பவும் படி படின்னு திட்டிட்டே இருக்கிறது. தயவு செஞ்சு படி திவ்யா, நல்ல படி. அக்கா நான் சொல்றேன்னு நீ தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல. நீ இன்னமும் ஒரு நாள் அவங்க பாசம் உனக்கு கிடைக்கான்னு ஏங்கிட்டு இருக்க. அதை நம்புறேன். அந்த நம்பிக்கை நான் சுக்கு நூறாக்க விரும்பல. ஆனாலும் சொல்றேன், நான் இந்த எதிர்பார்ப்பெல்லாம் தூக்கி போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
புரியுதுக்கா, நான் நல்லா படிப்பேன் இனிமே. அப்புறம் அண்ணன் நீ கிளம்பும் போது அழுத்து அனுப்பி வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்க. இசையக்கா எல்லாம் இருக்கா, எல்லாம் இனியா இருக்கா. நீ என்னை பத்தி கவலைப்படாதா. எனக்காக எல்லாம் ஆதி சார் கிட்ட என் தங்கச்சி எங்க கூட்டு வர போறேன் தயவு செஞ்சு பேசிடாதா. கௌசல்யா ஆண்டியும் கிருஷ்ணன் அங்கிளையும் நமக்கு ரொம்ப பழக்கம் இல்லலாம். அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. நீ பேச போய் அவங்க ஏதாவது ஒன்று தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா நான் எப்படியாவது கெஸ்ட் ஹவுஸுக்கு சீக்கிரம் வந்துடுவேன் திவ்யா. சரி, டைம் ஆகுதுலாம், வா. நான் வரேன். உனக்கு எப்போ என்ன வேணானாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. சரிக்கா. திவ்யா, அழாம தான் போனோம், இப்படி அழாத. அண்ணே போயிட்டு வாடா, டைம் ஆகுதுலாம். ஒரு நிமிஷம் அண்ணே. எல்லா பொண்ணுங்களுக்கும் பாசம் ஒன்று அம்மா வழியில கிடைக்கும், இல்ல அப்பா வழியில கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அம்மா அப்பா மூலமா கிடைக்கும், இல்லைன்னா கூட பிறந்தவங்க மூலமா தான் கிடைக்கும். ஆனா எங்க 2 பேருக்கும் நீ இல்லாம இருந்திருந்தேன்னா எப்பவோ காணாம போயிருப்போம். எல்லா பொண்ணுங்களுக்கும் உன்ன மாதிரி ஒரு அண்ணன் கிடைச்சிட்டா சொர்க்கம் அண்ணே. எங்க 2 பேரையும் அப்படி பாத்துக்கிட்டேன். நான் உனக்கு கூட பிறந்த தங்கச்சி கூட கிடையாது. எப்பவாவது பெரிய அளவுல ப்ராஜெக்ட் கிடைச்சதுன்னா இசையக்காக்கு என்ன வாங்கிட்டு வரையோ அதே மாதிரி எங்க 2 பேருக்கும் வாங்கி கொடுத்துருக்க. அது சின்ன ரிங்கா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அக்காவே எங்க 2 பேரையும் நீ தனித்தனியா பிரிச்சு பார்த்ததே கிடையாது. உன்னாலதான் சந்தோஷமா இருந்திருக்கும். உன்னாலதான் அவங்க 2 பேரோட பாசம் கிடைக்காத போதும் எங்களுக்கு அது பெரிய அளவுல பாதிப்பா தெரியல. சரி வித்யா, அதை பத்தி எல்லாம் உன் மனசுக்கு நீ நல்லா இருப்ப. ஆதி, சொல்லுங்க அன்பு. அவளுக்கு எங்களை விட்டா வேற யாரையும் தெரியாது. இந்த வீடை தாண்டி அவளுக்கு தெரிஞ்ச ஒரு உறவுனா அது நீங்க தான். எந்த இடத்துலயும் என் தங்கச்சியை கைவிட்டுறாதுங்க. அவ அழுதுட்டு என்கிட்ட வந்து நிக்கிற மாதிரி ஒரு நாள் வந்துடவே கூடாது. கண்டிப்பா அதை என்னால தாங்கிக்க முடியாது. எப்போ உங்க தங்கச்சி கழுத்துல நான் தாலி கட்டினனோ அப்பவே அவன் எனக்கு பொண்டாட்டி ஆயிட்டான். எந்த சிச்சுவேஷன்லயும் எப்பவும் என் பொண்டாட்டி அழுதுட்டு இந்த வீட்டுல வந்து நிக்கிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். உங்க தங்கச்சியா நல்லாவே பாத்துப்பேன். அதே மித்ரன் கார்ல ஏற சொல்லிட்டே இருக்காரு. நல்ல நேரம் முடியறதுக்கும்னா. சரி அண்ணி. சரிடா, கிளம்பு. அண்ணே, போயிட்டு வரேன். வரேன்க்கா. சரிடா, அழாம போ. இனியா, உன் மனசுக்கு நீ எப்போ நல்லாதான் இருப்ப. என்னால ஒன்ன அழுதெல்லாம் அனுப்பி வைக்க முடியாது. அண்ணனும் அக்காவும் எங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சாங்கன்னா அது ஒரு அவங்களோட கடமைன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனா நீ உனக்கு ஒரு பொருள் வாங்குறியான்னு எனக்கு வாங்கிட்டு வருவேன். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம எங்க 2 பேரையும் பத்திரமா பார்த்துட்டு இருந்தேன். நான் கிளம்புறேன். திவ்யாவை உங்க 2 பேரையும் நம்பிதான் விட்டுட்டு போறேன். நாங்க பாத்துக்கலாம், நீ அழாம கிளம்பு. பாத்துக்கலாம்னு சொல்றோம்லடி, அதுக்கு பிறகும் அவளை நினைச்சு அழுதுட்டு நிக்கிறேன். வரேன் திவ்யா. சரிக்கா, கிளம்புடா, டைம் ஆகுதுலாம். அண்ணே போய் வரவா அழுது பொண்ணு போய், அண்ணே போய் வரவா அழுது போய் வரவா, மண்ணே போய் வரவா மாமரமே போய் வரவா, வித்யா, அனில் மீச கொண்ட கிளம்பலாம், டைம் ஆகுதுல. பொண்ணை விட்டு புலிவால் மீச கொண்ட புருஷனோடு போய் வரவா, சட்டப்படி ஆம்பலுக்கு ஒத்தையிடுந்தானே, தவளைக்கு பொம்பளைக்கு 2 இடந்தானே. இசை, என்னண்ணே? திவ்யா முன்னாடி அழுதுட்டே நிக்காத. என்னைக்கா இருந்தாலும் அவளை புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியதானே. என்ன கொஞ்சம் சீக்கிரமாவே நடந்துட்டு அவ்வளவுதானே. நம்ம ஃபீல் பண்ணும்போது அவ இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டே இருப்பா. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். சரி, கூட்டிட்டு உள்ள போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரிண்ணே. ஆரத்தி தட்டெல்லாம் ரெடி தான். அப்பயே கிளம்புனாங்களே, இந்நேரத்துக்கு வந்திருக்கணும்ல. வருவாங்க அக்கா, நம்ம போட்ட ரோடா, கவர்மெண்ட் ரோடு, டிராபிக்கா கூட இருக்கலாம், வந்துருவாங்க. சரி சரி, நான் ஆரத்தி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். நீ ஆரத்தி எடுத்துட்டு வந்ததான் நீங்களே எடுங்க அக்கா. ஐயோ, நீ என்ன விளையாடுறியா? என்னால எப்படி எடுக்க முடியும்? நான் எடுக்க மாட்டேன். இப்பதான் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வாழ வர போற பொண்ணு, என்னால எடுக்க முடியாது கௌசல்யா. என்ன நீங்க இந்த காலத்துல போய் இதெல்லாம் பாப்பீங்களா? நீங்க இப்படி யோசிச்சுதான் என் பிள்ளைக்கு என் மருமகளுக்கு ஆரத்தி எடுக்காம விட்டீங்கன்னா இன்னைக்கு நானும் விட போறது கிடையாது. நீங்க தான் ஆரத்தி எடுத்து ஆகணும். ஐயோ, என்ன நீங்க 2 பேரும்? மித்ரா வருவாளா? மித்ரா எடுப்பா, இல்லனா மதுவும் இருக்காளா? இல்ல, எப்ப நீங்க இப்படி ஒரு காரணத்தை சொல்லி இந்த காரணத்தினால தட்டி கழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்க தான் எடுத்தாகணும். என்ன நீங்க புரியாம பேசுறீங்க? அதெல்லாம் புரிஞ்சுதான் பேசுறோம். எந்த காலத்துல இருந்துட்டு இதெல்லாம் பத்தி பேசுறீங்க? இவ ஆரத்தி எடுத்தாலும் நீங்க ஆரத்தி எடுத்தாலும் கண்டிப்பா பிள்ளைங்க நல்லா தான் இருக்க போறாங்க. ஆரத்தி எடுக்கிறதுக்கு நல்ல மனசு இருந்தா போதும். ஐயோ, வந்துட்டாங்க. நீ இத புடி. அக்கா, என் புள்ள நல்லா இருக்கணும்னு உன்னை விட யார் நினைக்க போறா? நீயே ஆரத்தி எடு. நான் எப்படி? நீ தான் எடுத்தாகணும், நீயே எடு.
தாலி கட்டி வந்தவளை தலைக்கு மேல தூக்கி ஆமா. வச்சு அக்கா, ஆரத்தி எடு. தங்கமான புருஷன். ஒரு நிமிஷம் பிரிஞ்சிருந்தா பல வருஷம் பிரிஞ்சது போல் ஏங்குவானே தங்க அடி உள்ள கூட்டிட்டு போ. இதே உள்ள போகும்போது வலது காலை எடுத்து வச்சுக்கோ. கொண்டவள உர்வசியா மேனகையா தேவதையா கொஞ்சிரவன் தங்கமான புருஷன். கண்டவள என்னிடாம சாமி ரூம்ல கொண்டு விளக்கு வைமா. நதியா வாழ்கிறவன் தங்கமான புருஷன். அது போயிருந்தா அது மனைவி பாக்கியம். அவன புகழ இங்கு இல்ல வாக்கியம். என்ன வா வித்யா. வித்யா. சொல்லுங்க ஆண்டி. இந்த வீட்ல மித்ரா வந்துட்டு போவா. ஏன் இங்க அவளுக்குன்னு தனியா ரூம் கூட இருக்கு. அவ கௌரி அக்கா வயித்துல பிறந்திருந்தாலும் எங்களுக்கும் பொண்ணு மாதிரி தான். அதே மாதிரிதான் கௌரி அக்காக்கு ஆதி என் வயித்துல பிறந்திருந்தாலும் அவளுக்கு ஆதி இன்னொரு பையனை மாதிரி. என்னதான் மித்ரா அப்பப்ப இங்க வந்துட்டு போனாலும் 2 நாள் ஸ்டே பண்ணுவா. அப்புறம் இங்க இருந்து எனக்கு சென்னை போறதுக்கே இன்னும் 2 நாள் தேவைப்படும் சித்தி. நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுவா. இந்த வீட்ல ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு நாங்க ரொம்ப கவலைப்பட்டிருக்கோம். சரி, வர மருமகளை தான் பொண்ணா நினைச்சு நம்ம பாத்துக்கணும்னு ரொம்ப வருஷமா ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அதே மாதிரி மருமகனையும் வந்துட்டேன். இனிமே இந்த வீட்ல பொண்ணு இல்ல அப்படிங்கிற கவலை இருக்கவே இருக்காது. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க பையனுக்கு பொண்டாட்டி, எங்களுக்கு இன்னொரு மகதான். இதுவான் வீடு மாதிரி நான் சொல்ல மாட்டேன், இதுவான் வீடுதான். ஒரே ஒரு புள்ள. அவனுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கும்னா எங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு கூட பயந்துருக்கோம். ஆனா அவனை இப்போ உன்கிட்ட நாங்க ஒப்படைச்சிட்டோம். இனிமே இந்த வீடு அவன் எல்லாரையும் நீதான் பாத்துக்க போற. என்னடா இது ஒரே நாளையில இத்தனை பொறுப்பான்லாம் நினைக்காத. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி மித்ரா. இருங்க சித்தி, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். நானும் அவங்க கூட போறேன். எங்க போற? இல்ல காஃபி எடுக்க போனாங்கல்ல, 2 பேரும் போயிட்டாங்க. அதான். ஆமாண்டி, 2 பேரும் உன்னை ஏதோ மிருகத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க பாத்தியா? பொண்டாட்டியே நீ இப்ப எனக்கு பொண்டாட்டி ஆயிட்டா. ஆனா முன்ன கூட என்ன பார்த்து உனக்கு பயம் இல்ல. பயம்லாம் இல்ல உங்களை பார்த்தேன். இல்ல சேச்சா, நான் எதுக்கு உங்களை பார்த்து பயப்பட போறேன்? அம்மா அப்படி சொன்னதும் உனக்குள்ள 1008 கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருப்பியே. இந்த வீட என் பிள்ளை நீ உன் பொறுப்பு அப்படின்னு. அதெல்லாம் இல்ல ஆதி சார். எது ஏண்டி இன்னுமா இந்த சாரை புடிச்சு தொங்கிட்டு நிக்கிறேன்? தயவு செஞ்சு அந்த சாரை தூக்கி போடாங்க. பழகிக்கிறேன். நீ பழகி அப்புறம் கூப்பிட்டு எங்க வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? உங்க வீடு நல்லா இருக்கு. இது வரைக்கும் போட்டோல கூட உங்க வீட நான் பார்த்ததே இல்லையே. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஆதி. வா நமிகா, இது என்னோட ஒய்ஃப் வித்யா. ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ. நான் ரொம்ப நேரமா உங்க கூட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். உங்க தங்கச்சி மித்ரா தான் உங்களை பாக்குறதுக்கே விடல. அவன் பிஸியா இருக்கான், இப்ப பார்க்க முடியாதுன்னு உங்க பக்கமே வர முடியாத மாதிரி பாத்துக்கிட்டாங்க. சரி, இப்ப எதுக்கு வந்த? உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அதான் கல்யாண வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். தேங்க்ஸ். சரி, நான் கிளம்புறேன். இனிமே எனக்கு இங்க வேலை இருக்காதுலாம். ஒரு நிமிஷம். எனக்கு கல்யாணம் ஆயிட்டுங்கிறதுக்காக நீ கெஸ்ட் ஹவுஸ்க்கு போக கூடாதுன்னு இல்ல. எப்ப வேணாலும் போலாம், எப்ப வேணா பெரியம்மாவை போய் பார்க்கலாம். சரி ஆதி, நான் வரேன். நீ ரொம்ப லக்கி வித்யா. சில நேரம் ரொம்ப வேல்யூவான பொருளை நம்ம வேல்யூ இல்லைன்னு தூக்கி போட்டுருவோம். எனக்கு புரியுது. நான் ஏற்கனவே கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருக்கேன். நான் கிளம்புறேன். பாவம், என்ன நினைச்சு ரொம்ப உடஞ்சிட்டா போல. போறீங்களா? எங்கடி உடஞ்சத ஒட்ட வைக்க? அதான் எனக்கு பொண்டாட்டி வந்துட்டாளே, இனி எங்க ஒட்ட வைக்கிறது? சிரியாண்டி, எப்போ இப்படி உருன்னே உட்கார்ந்துருக்க? திவ்யா நினைப்பாவே இருக்க. ஆரம்பிச்சிட்டியா? சரி வா, கூட்டு போட்டுமா அங்க? இப்ப வா. இப்ப போறதுக்கு என்ன? ஐயோ இல்ல வேண்டாம். நீ எப்ப ஆசைப்படுறியோ அப்ப உடனே நாங்க கூட்டு போலாம். அம்மா ஏதோ நீ வந்த சந்தோஷத்துல என்னமோ பேசினாங்க. ஆனா நம்ம 2 பேருக்கு இங்க இருந்து காலேஜ் போனேன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ். சோ அங்க எஸ்கேப் ஆயிடலாம். இல்ல, எனக்கு எங்கனாலும் ஒண்ணும் இல்ல. உங்க அம்மா வருத்தப்படக்கூடாதுல. அப்புறம் வித்யா, நான் அவங்க காஃபி எடுக்க போனாங்களா, கிச்சனுக்கு போறேன்.